Combo broadband with Knowledge, sir. Walaikum salam warahmatullah, sir. Clear ஆயிதா? It's okay, sir. ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே சார். அந்த ஈவினிங் ரெக்கார்டிங் போட்டேன் நான். சரியா? கொஞ்சம் எப்படி எடுக்கிற சார்? நான் காலையில எடுத்து அவளுக்கு போட்டு விட்டுறேன். ஓகே சார். ஓகே. ஸ்டார்ட் பண்ணுவோம் சார் அப்ப. ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الصلاة والسلام على رسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரையும் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஈழட சாப் சார்பாக பேரதனை பல்கலைக்கழகத்தின் வெளிவாரிப்பட்ட படிப்பினுடைய இரண்டாம் வருடத்தின் 2ஆம் பருவ கற்கை நெறியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. கடந்த 2 வாரங்களாக ஒரு சில வேலைப்பளுக்கள் காரணமாக உங்களுடைய வகுப்புகள் நடைபெறவில்லை. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு தொடர்ந்து அந்த வகுப்புகள் நடைபெறும் என்பதை அறிவித்து கொண்டு இன்றைய தலைப்பு இரசாயனவியல் என்கின்ற தலைப்பு. இந்த ரசாயனவியல் சம்பந்தமாக பெரும்பாலும் தமிழ் மொழியில நோட்ஸ்கள் கிடைக்கிறது என்பது மிகவும் அரிது. இது சம்பந்தமாக தனியான நோட்ஸுகளும் இது சம்பந்தமான விரிவான நோட்ஸுகளும் எங்கேயுமே இல்லை. எனவே இந்த அடிப்படையில கொஞ்சம் டீட்டெயிலாக தான் இந்த டியூட்டை கொஞ்சம் செஞ்சிருக்கிறோம். டீட்டெயில் இப்போ பாருங்க 15 பேஜ் இருக்குது, 14 பேஜஸ் இருக்குது. ஷார்ட் பண்ணி தான் மேக்ஸிமம் செஞ்சிருக்குது. இதை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி ஃபுல்லாக நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுற நேரம் இன்ஷா அல்லாஹ் இரசாயனவியலோடு சம்பந்தமான முஸ்லிம்களுடைய பங்களிப்புகள் என்ன என்பது சம்பந்தமாக ஒரு பொதுவான அறிமுகத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் பேசுறது கிளியர் தானே? அப்ப நாங்க ரசாயனவியல் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன அறிமுகம் என்ன சரி இருக்குதா ரசாயனவியல் சம்பந்தமாக? உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது விஷயங்கள் இதுக்கு முதல் படிச்சிருக்கிறீங்களா ரசாயனவியல் சம்பந்தமாக? யாராவது பேசுங்க. இந்த ரசாயனவியல் என்பது நாங்க ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் டாபிக்கா படிச்சோம் மருத்துவம் என்று சொல்லி.
மருத்துவத்தோடு தொடர்பான ஒரு துறையாகத்தான் இரசாயனவியலும் காணப்படுது. ரைட், கெமிஸ்ட்ரி. நாங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம் பாருங்களேன், பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, 3 தொடர்புகளும் இருக்குது இல்லையா? இந்த கெமிஸ்ட்ரின்றது கட்டாயம் அது ஒரு மருத்துவவியலோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு துறையாக இருக்குது. எனவே ஆரம்பகால மருத்துவர்களாக யாரெல்லாம் சிறப்பிடம் பெற்றார்களோ அவ்வளவு அறிஞர்களும், அத்தனை அறிஞர்களும் இந்த ரசாயனவியல் துறைக்கும் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த ரசாயனவியல் என்றால் என்ன, அது எங்கு தோற்றம் பெற்றது, அதுக்கான முஸ்லிம்களுடைய பங்களிப்புகள் என்ன என்பது சம்பந்தமாக ஒரு சில முஸ்லிம்களுடைய பங்களிப்புகள் மிக விரிவாக இந்த டியூட்டினூடாக ஆராயப்பட இருக்குது. அந்த அடிப்படையில ஏனைய கலைகளை போன்று, முஸ்லிம்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஏனைய கலைகளை போன்று மிக முக்கியமான ஒரு கலையாக இரசாயனவியல் என்று சொல்லலாம். இந்த ரசாயனவியல் என்பது மனிதன் தோற்றம் பெற்றது முதலேயே இந்த ரசாயனவியலும் மனிதனை படிச்சுட்டு அவங்க என்ன செய்யறாங்க, கிளியர் இல்ல சார், கொஞ்சம் கிளியர் இல்லையா? இப்ப கிளியரா கேக்குது சார். ஓகே ஓகே ரைட். இந்த ரசாயனவியல் என்பது மனிதனுடைய பிறப்போடு தோன்றிய கலை அப்படின்னு தான் சொன்னேன். அதாவது மனிதனை படைச்சிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதமுக்கு அனைத்து விதமான விடயங்களின் பெயர்களையும், பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். அந்த அடிப்படையில மனிதனுடைய தோற்றத்தோடு இந்த ரசாயனவியலோடு தொடர்பான பதார்த்தங்கள், அமிலங்கள், இப்படியாக அனைத்து விடயங்களையும் இறைவன் கற்றுக் கொடுத்து விட்டான் என்பதுதான் அதுல இருந்து விளங்குற விஷயம். எனவே மனிதன் எங்கு தோன்றினானோ மனிதனோடு இணைந்த வகையில் மனிதனுக்கான நோயும் தோற்றம் பெற்றது. அந்த நோய்க்கு பரிகாரமாக மருந்துகளை தயாரிப்பதற்கான வழிமுறைகளில் ஒன்றுதான் இந்த இரசாயனவியல். எனவே மனித தோற்றத்தோடு தோற்றம் பெற்றது என்பதற்கான தொடர்பு இதுதான். எனவே இந்த அடிப்படையில மிக பழமையான கலைகளில் ஒன்றாக இன்றைய ரசாயனவியலுக்கு சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் இருந்த மனிதர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில இந்த அமிலங்கள், இந்த ஆக்சைடுகள், இப்படியாக இந்த விடயங்களோடு தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். ஆனா அவங்களுக்கு அது இரசாயனம் தான், இது ஒரு அமிலம், இது ஒரு கரைசல், இது ஒரு வலி, இப்படி என்றான விடயங்கள், இது ஒரு மூலகம், இந்த விடயங்கள் அவங்களுக்கு தெரியாது. ஆரம்ப கால மனிதர்களை பொறுத்தவரையில் அறிவியல் இல்லையா, அந்த ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ நியண்டர்தாலன்சிஸ், ஹோமோ ஹேபிலஸ், அதாவது பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டுல, இது உண்மையான கோட்பாடு அல்ல, பட் இன்றைக்கு வரலாறு அந்த கோட்பாட்டை தானே சொல்லுது. சார்ல்ஸ் டார்வினுடைய கூர்ப்பு கொள்கை, பரிணாம வளர்ச்சி கோட்பாடுன்னு சொல்றோம். அந்த கூர்ப்பு கொள்கையில ஆரம்பத்துல சிம்பன்சியாக இருந்த ஒரு உயிரினம் தான் மனிதனாக பரிணாமம் அடைந்தது என்று சொல்றாங்க இல்லையா. அந்த பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டுல ஒரு இடத்துல சொல்லப்படுது, கற்களை ஒன்றோடு ஒன்று தட்டுவதன் மூலமாக, உராசுவதன் மூலமாக நெருப்பை பெற்றுக்கொண்டான். நாங்க சின்ன வயசுல இருந்து படிக்கிற விஷயம். அதாவது இந்த குரங்குகள் அல்லது சிம்பான்சி, நான் இது சொல்றது வரலாறு இஸ்லாமிக் பேக்ரவுண்ட் அல்ல, இன்றைக்கு உலகம் சொல்லுகின்ற வரலாறு. இஸ்லாம் அந்த கூர்ப்பு கோட்பாட்டை ஏற்றுக்கொள்வதில்லை, பட் அவங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். அந்த குரங்குல இருந்து கட்டம் கட்டமாக வளர்ச்சி அடைந்து வருகின்ற மனிதன் அந்த ஹோமோ எரெக்டஸ் என்று நான் நினைக்கிறேன், அந்த படிமுறை என்று அங்க வந்து என்ன செய்யறான், உணவுகளை தட்டி தின்பதற்காக வேண்டி, இடித்து தின்பதற்காக வேண்டி கற்களை பயன்படுத்துகிறான் இல்லையா. அப்ப கல்லாயுதங்கள் பயன்படுத்தப்படுது. இந்த கல்லினுடைய ரசாயன தன்மை சம்பந்தமாக அவனுக்கு தெரியாது. ஒன்றோடொன்று உராய்வதன் மூலம் அதிலிருந்து தீப்பொறிகள் பிறக்கும் என்கின்ற இரசாயன விடயம் அவனுக்கு தெரியாது. ஆனா என்ன செய்யறான், அந்த கல்லை ஒன்றோடு ஒன்று உரையிறான், தட்டுற நேரம் அங்க தீ அல்லது நெருப்பு
அங்க தோற்றம் எடுக்கின்றது. அப்ப இந்த அடிப்படையில ஏன் இந்த உதாரணத்தை சொன்னேன்னு சொன்னா, ஆரம்ப காலத்திலிருந்து மனிதன் ஒரு விடயத்தை இரசாயனத்தோடு தொடர்பான விடயத்தை பயன்படுத்தி இருக்கிறான். ஆனா அவனுக்கு நான் பயன்படுத்துகிறது ரசாயனம் தான், கெமிஸ்ட்ரி என்ற ஒரு பகுதி தெரியாமல் இருந்தது. எனவே இதுல இந்த என்ன வழங்குது, மிக ஆரம்ப காலத்தில் மனிதனுடைய தோற்றத்தை மிக ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த ரசாயனவியலோடு தொடர்பான அம்சங்கள் மனித வாழ்க்கையில் ஒன்றோடொன்று தொடர்பு பட்டு காணப்பட்டிருந்தது. அதுல மிக முக்கியமானதுதான் இந்த நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த 2வது பந்தியில பாருங்க, ஆரம்பத்தில் தீ மூட்டுவது எப்படி என்பதை கண்டறிந்த மனிதன். நாம பார்த்தோம், அந்த தன்னுடைய உணவை எடுத்து தின்பதற்காக வேண்டி ஒரு கல்லுல வச்சு இன்னொரு கல்ல கற்றான். எனவே தீப்பிழம்புகள் நெருப்பு துள்ளிகள் தோற்றம் பெறுகின்றது. அதை வச்சு நெருப்பு உருவாகி கொள்றான். அப்ப அதுல இருந்து மனிதனுடைய ரசாயனவியலோடு தொடர்பான விரிவான கண்டுபிடிப்புகள் தோற்றம் பெற ஆரம்பிக்குது. எனவே சில கனிப்பொருட்களுக்கு அவற்றிலிருந்து உலோகங்களை செய்வதற்காக எப்படி வெப்பமூட்டுவது என்பதை கண்டுபிடித்தான். இப்ப அவன் கற்காலம் என்று நாங்க சொல்றோம், ஸ்டோன் ஏஜ் கற்காலம். இந்த கற்காலத்துல கல் ஆயுதங்கள், கல்லைத்தான் ஆயுதமாக பயன்படுத்தினார். அதுக்கு பிறகு நினைக்கிறேன் நீங்க எல்லாம் ஹிஸ்டரி படிச்சுதான் வந்திருப்பீங்க, ஓலவல்ல 10ஆம் ஆண்டுல இந்த விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. அதுக்கு பிறகு மனிதன் கட்டம் கட்டமாக உலோக பாவனை, இரும்பு உலோக பாவனைக்கு மாறலாம். இந்த இரும்பை கண்டுபிடிக்கணும், இரும்பை எவ்வாறு உருவாக்குறது என்று பார்க்கிற நேரம் இரும்பு என்பது இரும்பு தாதிலிருந்து பெறப்படுது. இந்த இரும்பு தாது எங்க இருக்குது? இரும்பு தாது கற்களில் படிந்திருக்கின்றது. இப்ப மனிதன் நெருப்பை கண்டுபிடிச்சிட்டான், அவன் கையில கல் இருக்குது, அந்த கல்லுல இரும்பு தாதுகள் இருக்கின்ற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறான். இப்ப இந்த இரும்பு கல்லுல படிந்திருக்கக்கூடிய இரும்பு தாதை எவ்வாறு பிரித்தெடுப்பது, அதுக்கு எவ்வாறு வெப்பமூட்டுவது என்ற விடயத்தையும் அவன் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். எனவேதான் நாங்க பார்க்கலாம், இலங்கையில கூட மிக பண்டைய கிறிஸ்துக்கு முற்பட்ட காலங்கள்ல சமநில இப்படியான இடங்கள்ல என்ன செய்யப்பட்டிருக்குது, இரும்பு உருக்கு உலைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இல்லையா? 1538 பாகை செல்சியஸ்ல வெப்பமேற்றுவதன் மூலமாகத்தான் 1538 பாகை செல்சியஸ், அந்த பாகை செல்சியஸ்ல வெப்பமேற்றினால்தான் கல்லிலிருந்து இரும்பு தாதுக்களை வேறாக்கலாம், அதுக்கு பிறகுதான் இரும்பை உருவாக்கலாம். எனவே இந்த விடயத்தை மனிதன் கட்டம் கட்டமாக கண்டுபிடிக்க ஆரம்பிக்கின்றார். இவ்வாறு மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகங்களுள் முதலாவது உலோகம் வெண்கலம். இவனால கண்டுபிடிக்கப்பட்ட முதலாவது உலோகம் என்ன? வெண்கலம். இதிலிருந்துதான் மனிதனுடைய கண்டுபிடிப்புகள், ரசாயனம் சம்பந்தமான, ரசாயனவியலோடு சம்பந்தமான கண்டுபிடிப்புகள் ஆரம்பமாகுது. ரசாயன முயற்சி இது முதலாவது ரசாயன முயற்சி இதுவாகவே அமைந்திருந்தது. அப்ப கல்லை உயர்ந்த வெப்பநிலையில வெப்பமேற்றுவதன் ஊடாக அவன் என்ன செய்யறான், உலோகங்களை கண்டுபிடிக்கிறான். இந்த உலோகத்தில் முதலாவது உலோகம் வெண்கலமாக இருந்தது. அதுக்கு பிறகு கட்டம் கட்டமாக ஏனைய உலோகங்களை அவன் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப உலோகங்களை மாத்திரம் கண்டுபிடிக்கவில்லை, கல்லில் இருந்து இரும்பு தாதை பெற்று உலோகங்களை கண்டுபிடிக்கிறது, அந்த விடயத்தோட மட்டும் தன்னுடைய அறிவை சுருக்கி கொள்ளவே இல்லை. இவன் என்ன செய்யறான், அடுத்தடுத்த விடயங்களிலும் தன்னுடைய ஆய்வுகளை, அறிவியலை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். எனவே இதுவரையில் பச்சை களியை பயன்படுத்தி கொண்டிருந்த மனிதன் இப்ப நெருப்பை கண்டுபிடிச்சாச்சு. பச்சை களியை உலரவிட்டு சுடுவதன் மூலம், தீ மூட்டுவதன் மூலம், சுட்டெடுப்பதன் மூலம் அந்த பாத்திரங்களை, களிமண், பச்சை களிமண் களி பொருட்களை மட்பாண்டமாக, வலிமையான மட்பாண்டமாக மாற்றுவதற்கு மனிதன் கற்றுக்கொள்றான். பிந்தடிப்படையில கட்டம் கட்டமாக அவருடைய ரசாயன கண்டுபிடிப்புகள் வளர்ச்சி அடையுது. ஆரம்பத்துல என்னண்டே தெரியாம பயன்படுத்தினான். பிறகு அதாவது என்ன சொல்ற, எதேர்ச்சையாக நெருப்பு கண்டுபிடிக்கப்படுகின்றது. பிறகு அந்த நெருப்பை வைத்து இரும்பு உலோகம், இரும்பு தாதுகள் மட்டுமல்ல, பொதுவாக தாதுகளை கண்டுபிடிக்கிறான். இந்த தாதுகளை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அடுத்த கட்டமாக பச்சை களிமண்ணை திண்மமாக்குவதற்கு, கடினமாக்குவதற்கான வழிமுறைகளை கண்டுபிடிக்கிறான். இந்த முறையில இந்த மட்பாண்ட உற்பத்தியில் வந்த அடுத்த கட்ட வளர்ச்சி தான் மண்ணை வைத்து
கண்ணாடியை உருவாக்குகின்ற விடயத்தையும் அவன் கண்டுபிடிக்கின்றான். அப்ப இந்த அடிப்படையில மனிதனுடைய ரசாயனவியல் அறிவு 0 கட்டம் கட்டமாக வளர்ச்சி அடைந்து வந்திருப்பதை நமக்கு பார்க்கலாம். அந்த இடத்துக்கு வர வேண்டியது கொஞ்சம் நோட் பண்ணி கொள்ளுங்க. இதன் பின்னர் அவன் தாதுக்கள் வெப்பமடையும் பொழுது நான் 1538 பாகை என்று சொன்னது இரும்பு தாது. சரியா? இரும்பு தாது இலங்கையில சமநிலை பிரதேசத்துல அது காணப்பட்ட அந்த விடயத்தை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு வேணும் உதாரணம் காட்டுறது அதையும் உங்களுக்கு சொல்லலாம். சைடில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தாதுக்கள் வெப்பமடையும் பொழுது, இதன் பின்னர் அவன் தாதுக்கள் வெப்பமடையும் பொழுது சார் இன்னொரு முறை சொல்லலுமா? இதன் பின்னர் அவன் தாதுக்கள் வெப்பமடையும் பொழுது அவற்றுடன் மரக்கரியை கலந்து, மரம் சக கரி சின்னரானவ, அவற்றுடன் மரக்கரியை கலந்து இரும்பு உலோகத்தை பெற கற்றுக்கொண்டான். இதன் பின்னர் அவன் தாதுக்கள் வெப்பமடையும் பொழுது அவற்றுடன் மரக்கரியை கலந்து இரும்பு உலோகத்தை பெற கற்றுக்கொண்டான். இதே விஷயம்தான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த சமநிலை வெப்ப பிரதேசத்திலையும் இருக்குது. அதாவது இவங்க என்ன அந்த சமநிலை பிரதேசத்துல என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா, முதல்ல கற்களை கொண்டு கீழே போடுவாங்க. என்ன கற்கள்? லிமனைட், ஹெமடைட் ஆகிய அந்த கனிவுப்புக்கள், கனிப்பொருட்கள் கொண்ட அந்த கற்களை லிமனைட்டும் ஹெமடைட்டும் ரைட் என்ன செய்வாங்க? ஒரு சூளையில போடுவாங்க. அதுக்கு மேலால மரக்கட்டைன்னு சொன்னா எங்கட பாஷையில சொல்றாங்க கொகுல் கட்டைன்னு சொல்றோம் நாங்க. அதாவது நீண்ட நேரம் நெருப்பை தாங்கி இருக்கக்கூடிய கட்டைகளை, மரக்கரின்றதுதான் அந்த சுடுவட்டை சொல்ற மரக்கரி, அந்த கட்டைகளை கொஞ்சம் எரிப்பாங்க. இதுக்காக வேண்டி இலங்கையில பயன்படுத்தப்பட்ட மரம் மரங் என்று அழைக்கப்பட்டுச்சு. இலங்கையில நான் எழுதுகின்றேன் மரங்கன்றத. அந்த மரத்துல பேரை மரம் என்கின்ற மரம் தான் இலங்கையில பயன்படுத்தப்பட்டுச்சு. அந்த இரும்பு தாதிலிருந்து இரும்பை பிரித்தெடுப்பதற்கு, கற்களில் இருந்து இரும்பு தாதை பிரித்தெடுப்பதற்காக வேண்டி. சரியா? இந்த விடயம் இன்று யக்கட மரம் என்று அழைக்கப்படுது. இதே மரம் இன்றைக்கு யக்கட மரம் என்று அழைக்கப்படுது. காரணம் அவை இரும்பு தாதுக்காக வேண்டி, இரும்பு தாதை உருக்குறதுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்ட காரணத்தினால். அப்ப அதே விஷயத்தை தான் இங்கேயும் சொல்றாங்க, மரக்கரியை கலந்து இரும்புலோகத்தை பெற்றுக்கொண்டான். சரி, அப்ப தொடர்ச்சியாக 12 மணித்தியாலம் வெப்பமேற்றணும், 1538 பாகை செல்சியஸ்ல வெப்பமேற்றணும். எனவே அப்படி வெப்பமேற்றினால்தான், உயர்ந்த வெப்பத்தை ஏற்றினால்தான் கல்லுல பறந்திருக்கக்கூடிய தாதுக்களை எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். இப்ப இதை கற்றுக்கொள்றான். சரியா? தொடர்ச்சியாக எழுதுங்க. ஈரமான களியிலிருந்து பண்படுத்தாத பாத்திரங்களை உலரவிட்டு கடினமாக்குவதன் மூலம் ஈரமான களியிலிருந்து பண்படுத்தாத பாத்திரங்களை
உலர விட்டு கடினமாக்குவதன் மூலம் மட்பாண்டங்களை உருவாக்கவும் கற்றுக்கொண்டான். மட்பாண்டங்களை உருவாக்கவும் கற்றுக்கொண்டான். சொல்லுங்களே, கேட்கல. ஓகே ஓகே ஓகே. ஈரமான களியிலிருந்து பண்படுத்தாத பாத்திரங்களை உலரவிட்டு கடினமாக்குவதன் மூலம் மட்பாண்டங்களை உருவாக்கவும் கற்றுக்கொண்டான். ஆரம்பத்துல சும்மா இருந்த மனுஷன் பிறகு நெருப்பை கண்டுபிடிச்சது பிறகு தாதுக்களை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அதனை உருக்கி உலோகங்களை செய்ய என்ன செய்யறான்? பச்சை களிமண்ணை பண்படுத்தாத ஒரு பச்சை களிமண்ணை என்ன செய்யறாங்க? ஈரமான களிமண்ணை பச்சை களிமண் தான். அதுல இருந்து சில பொருட்களை செய்து வெயில் காய விட்டு அதை வலிமையாக்குறான். அதை இன்னும் வலிமையாக்குறதுக்காக வேண்டி நெருப்பிலிட்டு சூத்திரங்களை கேக்குது இல்லையாமா? சார் இடையில அப்செட் ஆயிடுச்சு சார், பிரேக் ஆயிடுச்சு. அப்படியா? இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு. இப்ப கேக்குதா நான் பேசுறது? இப்ப சரி சார், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க இப்ப அது கொஞ்சம் அப்படியே ட்ராப் ஆயிட்டு வந்துச்சு. ஓகே ஓகே, நான் திரும்ப சொல்றேன். நான் ஓகே தானே? இப்ப சரி சார். ஓகே சரி. நான் சொன்னது இவ்வளவு நேரம் படிக்கிறத சின்ன ஒரு ரிவிஷனோடு தான் சொன்னேன். அதாவது ஆரம்பத்துல எதுவுமே தெரியாது இருந்த மனிதன், அதாவது தெரியாம பயன்படுத்தி கொண்டிருந்த மனிதன் பிறகு நெருப்பை கண்டுபிடிக்கிறான், அதுக்கு பிறகு உலோகத்தை கண்டுபிடிக்கிறான், அதுக்கு பிறகு பச்சை களிமண்ணை வன்மையாக்க கண்டுபிடிக்கிறான். அந்த பச்சை களிமண்ணை உலர விட்டு சுட்டெடுப்பதன் மூலம் இன்னும் என்ன செய்யப்படுகின்றது? உறுதிப்படுத்தப்படுகின்றது. அதோட தொடர்ச்சியான வளர்ச்சி கண்ணாடிகளை கண்டுபிடிக்கவும், கண்ணாடியும் சிலிக்கன் என்கின்ற ஒரு வகை மண்ணிலிருந்து கண்டுபிடிக்கப்படுது. அப்ப இந்த வழிமுறைகளை கட்டம் கட்டமாக அவன் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றான். இந்த அடிப்படையில இவ்வாறு ஆரம்பித்த மனிதனது இரசாயன செயல்முறைகள் அன்றாட வாழ்வின் தேவைகளை நிறைவு செய்வதற்காக விரிவடைகின்றன. இவனுக்கு ஆரம்ப காலத்துல மனிதனுக்கு தேவையாக இருந்தது உணவை பெற்றுக்கொள்ளுங்கள், ஜஸ்ட் சாப்பிடுறது மட்டும்தான் ஆரம்ப கால மனிதனுடைய தேவையாக இருந்துச்சு. அது பச்சையாகத்தான் அவர் ஆரம்பத்துல தின்னாங்க, சாப்பிட்டாங்க. எனவே அவங்களோட தேவை நாங்க கேத்திர கணித பொறிமுறை உள்ள கல்லுன்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில என்ன செஞ்சு கொண்டாங்க? மிருகங்களை வேட்டையாடி பச்சையாக சாப்பிட்டாங்க. பிறகு என்ன செஞ்சாங்க? சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பிறகு உப்பிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு அழகாக தங்களை அலங்கரித்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அலங்காரம் செய்யணுமாக இருந்தால் கட்டாயம் நிறப்பாவனை தேவை, நிறங்கள் பாவனை பயன்படுத்தப்பட வேண்டும். எனவே இந்த இரசாயனவியலுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி நிறங்களை கண்டுபிடிக்கின்ற வழிமுறையில ஆரம்பிக்குது. அந்த அடிப்படையில பல புதிய கண்டுபிடிப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. துணிகளை செய்யவும் அவற்றுக்கு நிறமூட்டவும் சில தாவரங்களையும் கிளிஞ்சல்களையும் பயன்படுத்தவும் அவன் கற்றுக்கொண்டான். இப்ப ஆரம்ப கால நிறமூட்டுதல் அல்லது இந்த கலரிங்ஸ் எல்லாம் செய்யப்பட்டது இயற்கையாக, அதாவது மிக ஆரம்ப தாவரங்களை பயன்படுத்துறதுக்கு முன்னால உள்ள காலத்துல நிறங்கள் உருவாக்கப்பட்டது எப்படின்னு சொன்னா வர்ண கற்கள்,
சிவப்பு நிற கல் இருக்கும், இப்படி ஒரு கலர் கல் இருக்கின்ற பிரவுன் கலர் கல் இருக்குது. இந்த கற்களை ஒன்றோடொன்று உராய்ந்து அதில் வரக்கூடிய தூள்களை வச்சுதான் நிறம் உருவாக்கி கொண்டார்கள். இதுல வளர்ச்சியை பாருங்களேன், ஆரம்பத்துல எதுவுமே தெரியாது இருந்த மனுஷன் இப்ப தங்களை அலங்காரம் செய்கின்ற அளவுக்கு தன்னுடைய அறிவியலை வளர்த்து கொண்டிருக்கிறான். அப்ப இந்த நிரப்பாவனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி தான் இயற்கையான தாவரங்களையும் கிளிஞ்சல்களையும் பெற்று அவற்றினூடாக நிறங்களை உருவாக்கி தன்னுடைய அலங்காரத்துக்காக வேண்டி அவன் பயன்படுத்த ஆரம்பிக்கின்றான். இந்த மருந்துகள் இந்த நிறங்களுக்காக வேண்டி தாவரங்களை பயன்படுத்துகின்ற பொழுது தனக்கு ஏற்படுகின்ற நோய்களுக்கான மருந்துகளாகவும் சில தாவரங்களாகவும் பயன்படுத்துகிறான். இதுவரையில் அலங்கார பொருட்களாக இருந்து இப்ப நோய் நிவாரணி என்ற அடிப்படையிலையும் தன்னுடைய ஆய்வுகளை மேற்கொள்றான். அந்த அடிப்படையில தான் சில வகை பட்டைகளை பயன்படுத்தி தோள்களை பதனிடவும் அவன் அறிந்து கொண்டான். இந்த அடிப்படையில மனிதனுடைய ரசாயனவியலோடு தொடர்பான அந்த அறிவியல் கட்டம் கட்டமாக பல துறைக்கு அது விரிவடைந்து செல்வதை எனக்கு பார்க்கலாம். ஆரம்ப கால சமுதாயங்கள் சிலவற்றை சேர்ந்த மக்கள் ஆரம்ப கால சமுதாயங்களை சேர்ந்த சமுதாயங்கள் சிலவற்றை சேர்ந்த மக்கள் காகிதம் அரிகற்கள், சின்னரான அரிகற்கள், பிரிக்ஸ் சொல்ற அரிகற்கள், கண்ணாடி பாத்திரங்கள், மெழுகிடப்பட்ட மட்பாண்டங்கள், போன்றவற்றை தயாரிக்கவும் அறிந்திருந்தனர். ஆரம்ப கால சமுதாயங்கள் சிலவற்றை சேர்த்த மக்கள் காகிதம், அரிகற்கள், கண்ணாடி பாத்திரங்கள், மெழுகிடப்பட்ட மட்பாண்டங்கள் முதலியவற்றை அல்லது போன்றவற்றை தயாரிக்கவும் அறிந்திருந்தனர். அப்ப ஆரம்பத்துல இருந்து பாக்குற நேரம் இந்த கட்டம் இப்ப நாங்க பாக்குற நேரம் வரும் வரைக்குமான கட்டத்தை பார்க்குற நேரம் பெரிய ஒரு வளர்ச்சி அங்கு காணப்படுது. காகிதங்கள் கண்டுபிடிக்கப்படுது. குறிப்பாக இது எகிப்திய நாகரிகத்துலதான் பேப்பர் கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்றாங்க. பெப்பர் என்கின்ற ஒரு வகை தாவரத்தில் இருந்து பேப்பர் என்கின்ற அந்த பேப்பர்ன்றது அந்த தாவரத்தை மையப்படுத்தி வந்து மறைவி வந்த பெயர். சரி, மைக்கேல் மீட் பண்ணி கொள்ளுங்க. அந்த எகிப்திய நாகரிகங்கள் அல்லது பண்டைய நாகரிகங்கள்ல இருந்து வந்த மக்கள் என்ன செய்யறாங்க, கட்டம் கட்டமாக சில விடயங்களை கண்டுபிடிச்சு தன்னுடைய வாழ்வோடு தொடர்புபடுத்துறாங்க. ஆனா இந்த கண்டுபிடிப்புகள் இரசாயனவியலினுடைய விளைவுதான் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இவர்களுக்கு தெரிய என்ன நடக்குது என்று தெரியா, அது ஒரு கெமிஸ்ட்ரி இரசாயனம் தான் என்பது தெரியா. ஆனால் அவர்கள் தங்களுடைய கண்டுபிடிப்புகளை சிறப்பானதாக செஞ்சு கொண்டே போறாங்க. இந்த அடிப்படையில அதே சமயம் பண்டைய கிரேக்க தத்துவ ஞானிகள் சடப்பொருட்களின் யதார்த்தம் பற்றி விளங்க முயன்றனர். இந்த அடிப்படையில இப்ப ஆரம்ப காலத்திலிருந்தே, அதாவது முதலாவது தலைப்பிலிருந்தே நாங்க பார்த்து கொண்டு வர விஷயம்தான் அறிவியலுக்கான அடிப்படை எல்லாம் விதைக்கப்பட்டது கிரேக்கம்னு சொல்லி. இந்த கிரேக்க தத்துவ ஞானிகள் சகல துறைகளையும் ஆய்வு செய்ததை போல இந்த ரசாயனவியல் பற்றியும் அவர்கள் ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சடப்பொருட்களின் யதார்த்தம் இது ரசாயனவியல்ல வரக்கூடிய ஒரு பகுதி. இந்த அடிப்படையில தான் எம்பிடோக்லிஸ், டிமோக்ரட்டிஸ், அதே போன்று லியூகிப்பஸ், அரிஸ்டோட்டில் இப்படியானவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த உயிரற்ற பொருட்கள், சடப்பொருட்கள்
எப்படி உருவாகின்றது, சடப்பொருட்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது என்பது சம்பந்தமாக தர்க்க ரீதியாக அவர்கள் ஆராய முற்பட்டனர். தர்க்க ரீதியா இந்த இதில் எப்படி எப்படி உருவாகுது, சடப்பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் எப்படி உருவாகுது என்று சொல்லி அவங்க தேட ஆரம்பிச்சாங்க. இதுக்காக அவர்கள் தர்க்கவியலை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த இந்த தர்க்கவியலுடைய முடிவு, இவருடைய ஆய்வினுடைய முடிவு, இந்த சடப்பொருட்கள் எல்லாமே பிரதானமாக 4 மூலக்கூறுகளினால் உருவாக்கப்பட்டது. இது கிரேக்க தத்துவவியலாளர்களுடைய சடப்பொருள் பற்றிய கண்டுபிடிப்புகள். சரியா, தர்க்கவியல் முடிவு. அவங்க சொல்றாங்க இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சடப்பொருட்களும் பிரதானமாக 4 அடிப்படை மூலக்கூறுகளில் இருந்து உருவாகும். அது ஒன்று நீர், வளி, நிலம், நெருப்பு. இந்த 4ம் சேர்ந்துதான் இந்த சடப்பொருட்களை உருவாக்கி இருக்குது என்ற விடயத்தை அவர்கள் நாங்க மேல பார்த்த அந்த தர்க்கவியலாளர்கள் முன்வைக்க ஆரம்பித்தார். அதே மாதிரி இப்ப இவங்க சடப்பொருட்களுடைய யதார்த்தத்தை முயற்சி என்னது ஆய்வு செய்ய ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி அதே காலத்தை சேர்ந்த இன்னும் சிலர் இந்த சடப்பொருட்கள் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டிருப்பதுக்கு காரணம் என்ன? இப்ப மேல சொல்றாங்க சடப்பொருட்கள் உருவாகிறதுக்கு 4 மூலக்கூறுகள் தான் காரணம். இப்ப 4 மூலக்கூறுகளின் ஊடாக அந்த சடப்பொருட்கள் உருவாகிறதாக இருந்தா எல்லா மூலப்பொருட்களும் ஒத்த தன்மையுடையதாக இருத்தல் வேண்டும். அதான நியாயம். 4 இருந்துதான் எல்லாம் உருவாகுதுன்னு சொன்னா எல்லாம் ஒத்த தன்மையுடையதா இருக்கணும். ஆனா ஒவ்வொரு சடப்பொருளும் ஒவ்வொரு வகையில் இருக்குது. எனவே இன்னொரு குழு இந்த சடப்பொருட்கள் ஏன் ஒன்றிலிருந்து ஒன்றும் வேறுபடுது என்பதையும் அவர்கள் ஆய்வு செய்ய ஆரம்பிச்சாங்க. இதற்காக வேண்டி தர்க்க ரீதியாக பல்வேறு ஆய்வுகளையும் ஆய்வு முடிவுகளையும் அவர்கள் முன்வைக்க ஆரம்பித்தார்கள். ஆனா இந்த முடிவுகள், இந்த தர்க்க ரீதியான ஆய்வுகள் முறையாக விஞ்ஞான பூர்வமாக நடைபெற்றதா என்று பார்க்கிற நேரம் அது ஒரு வினாக்குறியாக, கேள்விக்குரிய பகுதியாக தான் இருப்பதை எனக்கு பார்க்கலாம். சரி, இன்னைக்கு எழுதி கொள்ளுங்க. அரிஸ்டோட்டில் ஆகியோர் இந்த முயற்சியில் பெரும் பங்கெடுத்தனர். நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறது கிளியர் இல்லைன்னு சொன்னா, கிளியர் இல்லைன்னு சொன்னா விளங்குது இல்லை அப்படின்னு சொன்னா திருப்பி கேளுங்க. பங்கெடுத்தனர். பொருட்கள் அனைத்தும் நீர், நிலம், வளி, நெருப்பு. பொருட்கள் அனைத்தும் நீர், நிலம், வளி, நெருப்பு. நீர், நிலம், வளி, நெருப்பு ஆகிய 4 அடிப்படை மூலக்கூறுகளால் உருவானவை என்று அவர்கள் நம்பினர். அடிப்படை மூலக்கூறுகளால் உருவானவை என்று அவர்கள் நம்பினர். இன்னும் சிலர் சடப்பொருட்கள் ஒன்றிலிருந்து மற்றொன்று
சடப்பொருட்கள் ஒன்றிலிருந்து மற்றொன்று வேறுபட்டிருக்க காரணம் என்ன என்பதை விளக்க முயன்றனர். இவர்களின் விளக்கங்களும் இவர்களின் விளக்கங்கள் சில சமயங்களில் தர்க்க ரீதியாகவும் சரியானவையாகவும் இருந்தன. இவங்களுடைய கருத்துக்கள், அதாவது மேல உள்ள சொன்ன அந்த அறிஞர்கள், கிரேக்க அறிஞர்களுடைய ஆய்வுகள் முடிவுகளை பொறுத்தவரையில இவர்கள் விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளை மேற்கொள்ளவில்லை. விஞ்ஞான ரீதியான ஆய்வுனா கட்டாயம் பரிசோதனை செய்வதற்கான, இவங்க அப்படியான விஷயங்கள் பரிசோதனை செய்யவில்லை. தர்க்க ரீதியான ஆய்வுகளை மேற்கொண்டு அதிலிருந்து சில முடிவுகளை முன் வச்சாங்க. இந்த முடிவுகள் சில சமயங்கள்ல சரியா தான் இருந்துச்சு. ஆனா இந்த சரியான முடிவுகளும் எவ்வாறு பெறப்பட்டதுன்னு சொன்னா அவர்களுடைய அனுபவங்களை மையமாக கொண்டுதான் பெறப்பட்டுச்சு. எனவே இந்த கெமிஸ்ட்ரி அல்லது இரசாயனவியலோடு தொடர்பான விஞ்ஞானபூர்வமான ஆய்வுபூர்வமான விடயங்கள் எங்க ஆரம்பிக்குன்னு சொன்னா எப்பொழுதும் முஸ்லிம்களுடைய அறிவியல் புரட்சி ஏற்படுகின்றதோ அதுக்கு பிறகுதான் இரசாயனவியல்ல ஆய்வு ரீதியான கண்டுபிடிப்புகள் அங்கே தோற்றம் பெற ஆரம்பிக்குது. அதுவரையில் அனுபவ ரீதியான கருத்துக்களாகத்தான் இந்த இரசாயனவியல் என்ற விஷயம் காணப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இப்ப இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தது இரசாயனவியலுடைய பின்னணி, தோற்ற பின்னணி. இப்ப அடுத்த கட்டத்துக்கு நான் போறோம். இந்த ரசாயனம் அல்லது கெமிஸ்ட்ரி என்ற சொல் எப்படி வந்திருக்கலாம் என்ற விஷயத்தை நாங்க கட்டாயம் விளங்கி இருக்கணும். இப்ப நாங்க கெமிஸ்ட்ரி என்று சொல்றோம் இல்லையா, அது எப்படி அழைக்கப்பட்டு ஆரம்பத்தில் எப்படி அழைக்கப்பட்டு சொன்னா அல்கெமி என்று அழைக்கப்பட்டுச்சு. அல்கெமி, ரைட்? பொதுவாக இது அல்கீமியாண்டும் சொல்றோம். அல்கீமியாலிருந்து வந்ததுதான் அல்கெமி. இந்த அல்கெமி என்ற சொல் எப்படி வந்தது என்ற விஷயத்தை தான் அடுத்த பந்தியில நாங்க பார்க்க போறோம். இரசாயனவியலின் ஆரம்ப தளமாக அமைந்த நாடு எகிப்து. இந்த எகிப்து நாட்டுல தான் முதலில் இரசாயனவியல் என்ற ஒரு விடயம், கலை தோற்றம் பெற்ற இது என்று சொல்றாங்க. கிரேக்கர்கள்ட்ட பங்களிப்பு இருந்தது, ஆனா அது எங்க தோற்றம் பெற்றதுன்னு சொன்னா எகிப்துல. ஏன் அது எகிப்துல தோற்றம் பெற்றது என்று சொல்லி பார்க்கிற நேரம் அல்கெமி அல்லது கெமிஸ்ட்ரி, அல்கீமியா, இந்த எல்லா சொற்களையும் வச்சு பார்க்கிற நேரம் கீம் அல்லது கெம் என்கின்ற ஒரு சொல், பொதுவான சொல்லுகளை கிடைக்கப்பெறும். இந்த பொதுவான சொல் கெம் என்கின்ற பொதுவான சொல் கீமியா என்ற பழைய சொல் இதிலிருந்து வந்தது. சரி, அந்த அல்கெமி என்று சொல்றோம் அல்லது கெமிஸ்ட்ரி என்று சொல்றோம் தானே, அந்த கெம் என்ற சொல் கீமியா என்ற சொல்லில் இருந்து மறைவி வந்தது. கீமியான்னு சொன்னா பிளாக் சாண்ட், கருப்பு மண். அந்த கருப்பு மண் எங்க இருக்குன்னு சொன்னா எகிப்துல இருந்தது. அந்த கருப்பு மண்ணை ஆய்வு செய்ய பேத்துதான் அங்கிருந்துதான் ரசாயனவியல் தோற்றம் பெற்றது என்ற கருத்து பரவலாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கருத்து. இருந்தாலும் இதுக்கு மாற்றமாக ஒரு கருத்தும் இருக்குது. அதாவது இந்த ரசாயனவியல் ஆரம்பத்துல அல்கெமி என்று அழைக்கப்பட்டது இரசவாதம். இரசாயனவியல் என்பது ஆரம்பத்துல இரசவாதம் என்று அழைக்கப்பட்டது. இந்த இரசவாதம் சீனாவுக்குரிய பாரம்பரிய கலையாக இருந்தது. அங்கிருந்து கடல் மார்க்கமாக அலெக்சாந்திரியாவுக்கு வந்தது என்று சொல்லி ஒரு சிலர் நபர்கள் சொல்றாங்க.
இப்ப அலெக்சாந்திரியன் அவங்களுக்கு தெரியும், மாவீரன் அலெக்சாண்டர் இருக்கிறார் இல்லையா? இந்த அலெக்சாண்டர் எகிப்தில் நிர்மாணித்த ஒரு நகரம் தான் அலெக்சாந்திரியா. மாவீரன் அலெக்சாண்டரை பொறுத்தவரையில பல நாடுகளை கைப்பற்றார். அவர் கைப்பற்றி எல்லா நாடுகளையும் நிர்வாகத்தை இலவுபடுத்துறதுக்காக வேண்டி ஒரு நகரத்தை அவர் நிறுவுகின்றார் எல்லா நாடுகள்லையும். அந்த எல்லா நாடுகள்லையும் அவர் நிறுவிய நகரத்துக்கு வைக்கப்பட்ட பெயர் அலெக்சாந்திரியா. ஆனால் இன்று உலகத்துல நிறுவப்பட்ட எல்லா அலெக்சாந்திரியா நகரங்களுடைய பெயர்களும் மாற்றம் அடைஞ்சிருக்குது. எகிப்தில் உள்ள அந்த நகரத்தின் பெயர் இன்று வரையில் அப்படியே காணப்படுது. அலெக்சாண்ட்ரியா என்பது இன்றைக்கும் அப்படியே இருக்கு. நைல் நதிக்கு என்னோட மெப்பை நாங்க முன்னுக்கு வச்சா, வேர்ல்ட் மெப்பை முன்னுக்கு வச்சு பார்த்தா நைல் நதிக்கு இடது பக்கமாக இருக்கு. இடது பக்கமாக இருக்கிற ஒரு இடம் தான் இந்த அலெக்சாந்திரியா. இந்த சிலர் என்ன சொல்றாங்க, சீனாவில் இருந்த ஒரு பாரம்பரிய கலை தான் அல்கெமி, ரசவாதம் என்ற கலை. அது அங்கிருந்துதான் எகிப்துக்கு வந்தது, அதுக்கு பிறகுதான் அங்க வளர்ச்சி அடைந்தது என்ற ஒரு கருத்தை சொல்ல முயற்சிக்கிறாங்க. ஆனா உண்மையிலே என்ன நடந்துச்சு, கிறிஸ்துக்கு முன்னர் 4ஆம் நூற்றாண்டுல அலெக்சாண்டரால் இந்த எகிப்து கைப்பற்றப்பட்டதுக்கு பிறகு அந்த எகிப்து சர்வதேச முக்கியமிக்க ஒரு பிரதேசமாக கடலுடைய விளிம்புலதான் எகிப்து இருக்குது. இங்க ஆசியா, கீழே ஆப்பிரிக்கா, மேல ஐரோப்பா, 3 பிரதேசங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல எகிப்து இருக்கிறதால சர்வதேச வர்த்தக நிலையமாகவும் காணப்பட்டுச்சு. உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகர்கள் வந்து போகக்கூடிய இடமாகவும் காணப்பட்டது. அதே மாதிரி கிரேக்க நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு ரோமர்களால கிரேக்க நாகரிகம் வீழ்ச்சியடைய செய்யப்படுது. கிரேக்கர்கள் துரத்தப்படுகின்றார்கள். அவ்வாறு துரத்தப்பட்ட கிரேக்கர்கள் பல பிரதேசங்களை பெற்று குடியேறாங்க. அவ்வாறு குடியேறிய ஒரு குழுவினர் இந்த எகிப்திலையும் வந்து குடியேறாங்க. குடியேறினதுக்கு பிறகு இப்ப பாருங்க, எகிப்துல வந்து மக்கள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் அல்லது சாத்தியப்பாடுகள் வந்து அலெக்சாண்டர் கைப்பற்றினதுனால 2 வகையில கிடைக்கப்பெறுது. ஒன்று, சர்வதேச வர்த்தக நிலையம் என்ற அடிப்படையில் பலரும் வந்து சேருகின்றார்கள். 2வது, ரோம சாம்ராஜ்யத்தின் எழுச்சி அல்லது கிரேக்க சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சியோட அவர்கள் பல பிரதேசங்கள்ல குடியேறாங்க. அவ்வாறு குடியேறியவர்கள் ஒரு பகுதியினர் இந்த எகிப்திலே வந்து குடியேறாங்க. ஏற்கனவே கிரேக்கர்கள் அறிவியலில் பரிச்சயமானவர்கள். எனவே இங்க வந்து பார்க்கிற நேரம் அவர்களுக்கு ஒரு அறிவியலுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க பெறுது. எனவே இங்க எகிப்துல இந்த கெமிஸ்ட்ரி தோற்றம் பெறுவதற்கான பின்னணி இந்த கிரேக்கர்கள் இருந்து இவ்வாறு கிடைக்கப்பட்டிருப்பதை எனக்கு பார்க்கலாம். இப்ப சிலைகளை வழிபட்டு வந்த அவர்கள், அதாவது எகிப்தை பொறுத்தவரையில சிலை வணக்கம் தான் பிரதானமாக காணப்பட்டுச்சு. எகிப்தில் ஆரம்ப சிலை வணக்கம், அதாவது அது ரோம பாரசீக சாம்ராஜ்யங்களுடைய 2 ரோம சாம்ராஜ்யம், பாரசீக சாம்ராஜ்யம் 2 சாம்ராஜ்யங்களினதும் தாக்கங்களுக்கு உட்பட்ட ஒரு பிரதேசம் தான் எகிப்து. எனவே அந்த 2 சாம்ராஜ்யத்திலுமே சிலை வணக்கம் தான் பிரதான சமயமாக அல்லது வழிபாடாக காணப்பட்டுச்சு. இவங்களும் இந்த எகிப்தில் இருந்த ஆக்கள் என்ன செய்யறாங்க சொன்னா சிலை வணக்கத்துல ஈடுபடுறாங்க. எனவே சிலைகளை செய்கின்ற பொழுது தங்களுடைய சிலைகளை அதாவது கௌரவிப்பதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க சொன்னா தங்க முலாம் பூசி தங்களுடைய சிலைகளை கௌரவப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. எனவே இவங்களுக்கு இப்ப தங்கம் முலாம் உருவாக்க வேண்டிய தேவை ஏற்படுது. அதே மாதிரி சில சந்தர்ப்பங்கள்ல, அதாவது இது உண்மையான தங்கத்தை முலாமிட்டு வெண்கல சிலைகளை தங்க முலாம் பூசி அலங்கரிச்சாங்க சிலை வணக்கத்துக்கு. 2வது, இன்னொரு பகுதியினர் குறைந்த செலவில் ஒரு நல்ல உச்ச பயன் சொல்லலாம். அதாவது நான் சொல்ற இமிடேஷன் தங்கம் இருக்குது இல்லையா, அது என்ன சொல்ற, போலி தங்கமா, செயற்கை தங்கம். சரி, இந்த செயற்கை தங்கத்தை உருவாக்குகின்ற முயற்சிகளையும் இவர்கள் ஈடுபடுறாங்க. இதுக்கு காரணம் தங்களுடைய கடவுளர்களை சிலைகளை கௌரவப்படுத்துறதுக்காக வேண்டி இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறார்கள். இது எங்க நடக்குதுன்னு சொன்னா எகிப்துல. சரி,
அந்த பந்தி எழுதி கொள்ளுங்க. சிலைகளை வழிபட்டு வந்த அவர்கள் உலோக கைத்தொழில் உலோக கைத்தொழிலில் குறிப்பாக தங்கமுலாம் பூசப்பட்ட வெண்கலச் சிலைகளை செய்வதில் தங்கமுலாம் பூசப்பட்ட வெண்கலச் சிலைகளை செய்வதில் சிறந்து விளங்கினர். சார் என்ன சார்? உலோக கைத்தொழிலில் குறிப்பாக தங்கமுலாம் பூசப்பட்ட வெண்கல சிலைகளை செய்வதில் சிறந்து விளங்கினர். குறிப்பாக அலெக்சாந்திரியா நகரத்தைச் சேர்ந்தவர்கள் இக்கைத்தொழிலில் மிகுந்த திறமை பெற்றிருந்தனர். அது போதும். மற்ற பிளாங்க் இருந்தா கோட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. நிறைய விஷயங்கள் எல்லாம் தேவையில்லை. சிலைகள் செய்யறதுக்காக வேண்டி அவங்க என்ன செஞ்சு கொண்டாங்க, சிலைகள் உருவாக்க முயற்சி ஈடுபட்டார்கள். அடுத்தது இதனால எகிப்துல வந்த கலைதான் இரசாயனவியல், ரசவாதம் என்பதிலிருந்து எகிப்துல வந்த ரசாயனவியல் என்ற பெயரால் அறிமுகமாகியது என்று சொல்லி எனக்கு சொல்லலாம். இதற்கு முன்னர் எகிப்திலோ கிரேக்க நாட்டிலோ இக்கலை இருக்கவில்லை. எதற்கு முன்னர் இந்த எகிப்துல கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால, இந்த தோட்டம் பெறுவதற்கு முன்னால கிரேக்கத்திலேயோ அல்லது எகிப்திலேயோ இந்த ரசாயனவியல் என்ற கலை தனியான கலையாக இருக்கவில்லை. இது எப்படி கெமிஸ்ட்ரி என்று பெயர் வந்தது என்று பார்க்க நேரம், ஆரம்ப காலத்துல எகிப்துல இந்த கலை அல்கெமி என்கின்ற அந்த கலை கீமியா என்று அழைக்கப்பட்டது. எகிப்துல கீமியா என்று அழைக்கப்பட்டது. காரணம் என்னன்னு சொன்னா, கீமி என்ற ஒரு வகை மண்ணை எகிப்து கொண்டிருந்தது. சொன்னேன், பிளாக் சாண்ட், கருப்பு நிலம் வந்து கருப்பு மண்ணை கொண்ட நிலம். அப்ப கருப்பு நிற மண்ணை கொண்டிருந்ததுனால அது கீமி என்று அழைக்கப்பட்டது. அதிலிருந்து வந்ததுதான் கீமியா, கருப்பு மண்ணை கொண்ட
நாட்டில் தோற்றம் பெற்ற கலை, கருப்பு கலை என்று அது அழைக்கப்பட்டிருப்பதை எனக்கு பார்க்கலாம். இப்ப இந்த அடிப்படையில பண்டைய எகிப்தியர்கள் இந்த கலையை ஒரு தெய்வீக கலையாக கருதி வந்தனர். இது அங்க ஒரு புதியதொரு விஷயமா அறிமுகப்படுத்தினதால ஏற்கனவே எகிப்துல தெய்வீக உரிமை கோட்பாடும் காணப்பட்டதுனால இந்த கலையை தெய்வீக கலையாக கருதினர். எனவே இந்த கலை மதகுருமார்களிடம், சமூகத்தின் உயர்ந்த மட்டத்தில் இருந்தவர்களிடம் மாத்திரமே இந்த கலை அறிமுகப்படுத்தப்பட்டும் கற்பிக்கப்பட்டும் வந்தது. இது ஒரு தெய்வீக கலை என்றதால சாதாரண மக்களால் இதனை கற்றுக்கொள்ள முடியாது. சமய ரீதியாகவும் அதிகார ரீதியாகவும் உயர்ந்த நிலையில் இருந்தவர்களுக்கு மாத்திரம்தான் இது கற்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்க பெற்றது. எல்லா உலோகங்களும் அடிப்படையில் ஒன்றே என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் தோன்றிய கலையை அவர்கள் மனித வாழ்வின் தேவைகளை நிறைவு செய்வதற்காக வேண்டி உருவாக்கி கொண்டார்கள். எளிய உலோகங்கள்ல இருந்து தங்கத்தை தயாரிக்கவும் பயன்படுத்தினர். மேலும் அவர்கள் இரும்பை அதன் தாதிலிருந்து பிரித்தெடுக்கவும், இரும்பை அதன் தாதிலிருந்து பிரித்தெடுக்கவும், இரும்பை அதன் தாதிலிருந்து பிரித்தெடுக்கவும், நிற கண்ணாடிகளை தயாரிக்கவும், தோள்களை பதனிடவும். மேலும் அவர்கள் இரும்பை அதன் தாதில் இருந்து பிரித்தெடுக்கவும், நிற கண்ணாடிகளை தயாரிக்கவும், தோள்களை பதனிடவும், மருந்து பொருட்களை தயாரிக்கவும், நிறக்கண்ணாடிகளை தயாரிக்கவும், தோள்களை பதனிடவும், மருந்து பொருட்களை தயாரிக்கவும், தாவரங்களிலிருந்து சாயங்கள், நறுமணப் பொருட்கள் முதலியவற்றை உற்பத்தி செய்யவும் அறிந்திருந்தனர். நாங்க பார்த்தது இரசாயனவியலுடைய தோற்றம் எவ்வாறு காண, ஆரம்பத்திலிருந்தே இரசாயனவியல் தொடர்புடையவனாக இருந்தான். ஆனா அவனுக்கு அது இரசாயனவியல் என்று தெரியாது. எனவே நெருப்பை கண்டுபிடிக்கிறான், உலோகங்களை கண்டுபிடிக்கிறான், மட்பாண்டங்களை உருவாக்குறான், மருந்து பொருட்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறான். ஆனா அவனுக்கு அது இரசாயன துறை என்ற விஷயம் அவருக்கு தெரியாது. பிற்பட்ட காலங்கள்ல எகிப்துல இந்த கலை கீமியா என்ற அடிப்படையில் வளர்ச்சி அடையுது. அது ஏன் கீமியா என்ற பேர் வந்துன்றதை நாங்க பார்த்தோம். பிற்பட்ட காலங்கள்ல
கிரேக்கர்களால் இந்த கலை வளர்ச்சி அடைய செய்யப்படுது. அந்த அடிப்படையில தான் இவர்கள் ரசாயனவியலை பயன்படுத்தி பல்வேறு கண்டுபிடிப்புகளை இந்த எகிப்தில செய்திருக்கிறார்கள். இப்ப எகிப்துல வந்து இரசாயனவியல் என்பது ஒரு நிலைக்கு வந்து விட்டது. இரசாயனவியல் என்பது ஒரு தனியான ஒரு அமைப்புக்கு வந்துட்டு இப்ப இந்த கலை எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது என்பதுதான் எங்களுக்குரிய அடுத்த கட்ட பகுதி. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த முஸ்லிம்களுடைய அறிவியல் புரட்சி வரும் வரைக்கும் அனுபவ ரீதியான ஒரு துறையாகவே ரசாயனவியல் காணப்பட்டுச்சு. எனவே முஸ்லிம்களுடைய வருகைக்கு பின்னர் தான் இது ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு கலையாக ஒரு துறையாக வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது. எனவே இப்ப அடுத்த கட்டமாக நாங்க பார்க்க போறது ரசாயனவியலுக்கான முஸ்லிம்களுடைய பங்களிப்புகள் எவ்வாறு இருந்தது, அந்த பங்களிப்புகள் ஈடுபட்ட சில முக்கியமான அறிஞர்கள் யாவர்ன்றதுதான் பார்க்க போகிறோம். ரைட், நான் ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ண என்னன்னு சொன்னா, இது ஒரு பொதுவான ஒரு காமன் ஜெனரல் நாலேஜ் உண்டுக்கா, இஸ்லாமிக் ஜெனரல் நாலேஜ் உண்டுக்கா ஹைலைட் பண்ணிக்கிறது பாருங்க. ஹிஜ்ரி 21 எகிப்து முஸ்லிம்களால் வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது, இது யாருடைய காலமாக இருக்கலாம்? எகிப்து யாருடைய காலத்தில் வெற்றி கொள்ளப்பட்டது? சும்மா சொல்லுங்களேன், சரியா பிள்ளையானு ப்ரோபாம் ஒரு கெஸிங். ஹிஜ்ரி 21 அப்படின்னு தந்திருக்கிறாங்க. அப்ப சும்மா கெஸ் பண்ணி சொல்லுங்க. வெரி குட். ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல இந்த எகிப்து வெற்றி கொள்ளப்படுது. இதனை வெற்றி கொண்ட தளபதி யாரு? எகிப்தை வெற்றி கொண்ட தளபதி யாராக இருக்கலாம்? சிஃபின் யுத்தத்துல கலந்து கொண்ட அல்லது சிஃபின் யுத்தத்துக்கு காரணம் என்றும் சொல்ல முடியாது. சிஃபின் யுத்தத்தோடு தொடர்பான மிக முக்கியமான ஒரு இல்ல முஆவியா அங்கல சாத் இப்னு அபி வக்காஸ் ஒரு பகுதிக்கு தலைமையேற்றாங்க. இங்கல இன்னொருத்தர். இப்ப யாரோ ஒரு விடயம்னு சொன்னீங்க, என்னதையோ அந்த மாதிரிதான் வருது. யோசிங்க. நிறைய குழு சொல்லிட்டேன். ரைட், அமர்ந்து வரீங்க. ரைட், சரி, கிட்ட வந்துட்டீங்க. அந்த இடத்தில் ஒரு பள்ளி வாயிலும் கட்டப்பட்டது. அது இன்று வரையில் அவருடைய பேர்ல தான் அழைக்கப்படுது. கட்டடக்கலை அம்சங்களை கொண்டு கட்டப்பட்ட முதலாவது பள்ளி வாயில். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ரைட், அப்ப நான் சும்மா உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் தான் கேட்டேன். இப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஹிஜ்ரி 21 எகிப்து கைப்பற்றப்படுகின்றது. எகிப்து கைப்பற்றப்பட்டது நான் உமர் அம்ர் இப்னு ஆஸ்ல மேலதிகமான விஷயங்கள். இப்ப இந்த எகிப்து முழுமையாக இஸ்லாமிய ஹிலாஃபத்தின் கீழ் அன்றிலிருந்து கொண்டு வரப்படுது. ஹிஜ்ரி 21 இருந்து இப்ப அதாவது 641 கிபி ஆண்டுகள் அன்றிலிருந்து இன்று வரையில், அதாவது அது பிற்பட்ட காலங்கள்ல 1922-23 காலங்கள்ல இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலிருந்து தனித்துவமான நாடாக விலகி சென்றாலும் அதுவரையில் இஸ்லாமிய ஹிலாஃபத்தில் இருந்து ஒரு நாடாக தான் காணப்பட்டுச்சு. எனவே அந்த இடம் முஸ்லிம்களோட கைக்கு வந்ததுக்கு பிறகு ஏற்கனவே அங்கு அறிமுகமாக இருந்த ரசவாதம் அல்லது இந்த ரசாயனவியல் துறையை முஸ்லிம்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். எகிப்துல இந்த ரசாயனவியலோடு தொடர்பான ஆக்கங்கள் கொப்டிக் மொழியில எழுதப்பட்டிருந்தது. கொப்டிக்னா எகிப்தினுடைய மொழி கொப்டிக் மொழி. அந்த கொப்டிக் மொழியில் எழுதப்பட்டிருந்த நூல்கள் பிற்பட்ட காலங்கள்ல நாங்க பார்க்கலாம், உமையாக்கள் அப்பாசியாக்களுடைய காலத்துல மொழி மாற்றம் நிறைய நடக்குதுன்னு, டிரான்ஸ்லேஷன். அந்த அடிப்படையில எகிப்து இஸ்லாமிய ஹிலாஃபத்தில் வந்ததுக்கு பிறகு அங்கு இருந்த ரசாயனவியலோடு தொடர்பான கொப்டிக் மொழியில் அமைந்த நூல்மொழிக்கு மாற்றப்பட்டதோடு அவை ஆய்வுகளுக்கும் உட்படுத்தப்படுது. நாங்க எல்லா கலையிலையும் பார்த்த விஷயம்தான், முஸ்லிம்கள் மொழிபெயர்ப்பை மாத்திரம் மையமாக கொண்டு செயல்படவில்லை. அவங்க மொழிபெயர்ப்போடு அதை
ஆய்வின் அடிப்படையில தான் நூல்களை பயன்படுத்திக்கிறாங்க. எனவே அதே மாதிரி கெமிஸ்ட்ரி பற்றி எழுதப்பட்ட இந்த நூல்களையும் ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அவர்கள் விஞ்ஞான ரீதியான தன்மையை அந்த ரசாயனவியலுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எனவே ஏற்கனவே கீமியா என்று காணப்பட்ட அந்த கலைக்கு அரபு சொல்லான அரபு அடைமொழியான அலிஃப்லாம் என்ற ஒரு அடைமொழியை கொடுத்து அல்கிமி அல்லது அல்கீமியா என்ற சொல்ல கொடுக்குறாங்க. ஏற்கனவே எகிப்துல கீமியான்ற அறிமுகமாக இருந்தது இல்லையா, அதுக்கு அல் என்ற சொல்ல போட்டு அல்கிமியாண்டு அறிமுகப்படுத்துறாங்க. அது பிறகு அல்கெமி என்று மாறியது. அது ஆங்கிலத்தில் கெமிஸ்ட்ரி என்று இன்று மாற்றம் பெற்றுள்ளது. எனவே ஹிஜ்ரி 21 இஸ்லாமிய ஹிலாபத்தின் கீழ் எகிப்து வந்தமையானது முஸ்லிம்கள் நேரடியாகவே ரசாயனவியல் துறையில ஈடுபடுவதில் அல்லது பங்களிப்பு செய்வதில் பெரிதும் தாக்கம் செலுத்தினது பார்க்கலாம். இக்கால ரசாயன விஞ்ஞானத்துக்கு முன்னோடியாக அமைந்தது மத்திய கால அரபு முஸ்லிம்களின் அல்கெமி எனும் ரசவாதம் ஆகும். ரைட், தொடர்ச்சி எழுதி கொள்ளுங்க. அது கருப்பு மாந்திரிகம். அது கருப்பு மாந்திரிகம். அது கருப்பு மாந்திரிகம். பிராக்கெட்ல பிளாக் மேஜிக். அது கருப்பு மாந்திரிகம், பிளாக் மேஜிக். விஞ்ஞான ரீதியான அறிவு. கருப்பு மாந்திரிகம், விஞ்ஞான ரீதியான அறிவு. இந்த கருப்பு மாந்திரிகத்துக்கு மாந்திரிகம் போட்டு கமான்னு போட்டு கொள்ளுங்கள. அது கருப்பு மாந்திரிகம் கமா விஞ்ஞான ரீதியான அறிவு ஆகியவற்றின் கலவையாக இருந்ததோடு, விஞ்ஞான ரீதியான அறிவு ஆகியவற்றின் கலவையாக இருந்ததோடு இதுவே நவீன ரசாயனவியலுக்கு வித்திட்டது. இதுவே நவீன இரசாயனவியலுக்கு வித்திட்டது. நான் இங்க பிளாக் மேஜிக் என்று சொல்றது என்னன்னு சொன்னா, அந்த எகிப்துல காணப்பட்ட கலையத்தான் நாங்க பிளாக் மேஜிக் என்று சொல்றோம். கருப்பு கலை என்று சொல்லுவாங்க. அதாவது அங்க கருப்பு கலை அல்லது அந்த ரசாயனவியல் அனுபவத்தை மையமாக கொண்டுதான் காணப்பட்டுச்சு. அங்க விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் காணப்படல இல்லையா. இப்ப முஸ்லிம்கள்ட்ட கைக்கு வந்ததுக்கு பிறகு அது அந்த பிளாக் மேஜிக்கும் சயின்டிபிக் மெத்தடும் விஞ்ஞான ஆய்வுகளும் என்ன செய்யப்படுது, ஒன்றிணைகின்றது. இந்த ஒன்றிணைந்ததன் விளைவு நவீன இரசாயனவியல் தோற்றம் பெறுவதில் தாக்கம் செலுத்தியிருக்கு. தொடர்ச்சியாக இத்துறையில் ஈடுபாடு கொண்டவர்கள் இரசவாத கல்லை தேடும் முயற்சியில் ஈடுபட்டதோடு, இத்துறையில் ஈடுபாடு கொண்டவர்கள் இரசவாத கல்லை பிலோசபர்ஸ் ஸ்டோன் என்று சொல்றாங்க. பிலோசபர்ஸ் ஸ்டோன் இரசவாத கல்லை தேடும் முயற்சியில் ஈடுபட்டதோடு ஏன் இவர்கள் இந்த இரசவாத கல்லை தேடின? எல்லாருமே இந்த காலத்துல எல்லாருமே தேடின ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று எலக்சிர் அல்லது இலிக்சர் என்கின்ற அந்த பொருள். ரெண்டாவது இந்த பிலோசபர் ஸ்டோன் என்கின்ற இரசவாத கல். இந்த ரெண்டையுமே பெரும்பாலானவர்கள் தேடப்படும். இந்த இலக்சர் சம்பந்தமாக அடுத்து நாங்க பார்ப்போம். இந்த இரசவாத கல் ஏன் இவர்கள் தேடினார்கள் என்று பார்க்கணும்.
இது ஒரு வகையான சக்தி கொண்ட கல், ரசாயன கல், சக்தி கொண்டது. என்ன சக்தின்னு சொன்னா இந்த இரும்பு ஈயம், சரி, இந்த இரும்பையும் ஈயத்தையும் என்ன செய்யும்னு சொன்னா தங்கமாக மாற்றக்கூடிய சக்தி இந்த ரசவாத கல்லுக்கு இருக்குதான். இரும்பையும் ஈயத்தையும் சிறு எளிய உலோகங்களாக மாற்றி அதை தங்கமாக மாற்றக்கூடிய சக்தி கொண்ட ஒரு கல் தான் இந்த இரசவாத கல். எனவே இந்த ரசவாத கல்லை அன்றிருந்த முஸ்லிம் அறிஞர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தேடி இருப்பதை எனக்கு பார்க்கலாம். தேடும் முயற்சியில் ஈடுபட்டிருந்ததோடு அடுத்ததாக எழுதுங்க, மனித ஆயுளை நீட்ட மனித ஆயுளை அதிகரிக்க வல்ல மனித ஆயுளை அதிகரிக்க வல்ல sorry அது கீழே பந்தில வந்துடுங்க உங்களுக்கு. அது தேவையில்லை, சரியா? இப்ப நாங்க மேல எழுதினது வந்து என்னது, ரசவாத கல் சம்பந்தமாக. இப்ப நான் சொன்ன 2 விஷயங்களை தேடினாங்கன்னு சொல்லி, அதுல ஒன்றும் இந்த ரசவாத கல்லை தேடி இருக்கிறாங்க. 2வது விஷயம் அவர்கள் தேடின மற்றொரு விஷயம்தான் இந்த elixir of life, எலிக்சீர் அல்லது எலிக்சீர் என்று அழைக்கப்பட்டது எலிக்சர் என்றது பிறகு மறைவு வந்திருக்குது. எலிக்சர் அப்படின்னா என்ன என்று பார்க்கணும். இதனூடாக இந்த பதார்த்தத்தினூடாக மனிதனுடைய வாழ்நாளை அதிகரிக்க முடியும் என்கின்ற ஒரு அம்சம், ஒரு சக்தி இந்த பதார்த்தத்துக்கு இருக்குது. எனவே இந்த பதார்த்தத்தையும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா எல்லோரும் தேடி அறிந்திருக்கிறார்கள். எனவேதான் இந்த எலிக்சர் பதார்த்தம் நீர், வளி, நெருப்பு, நிலம் ஆகிய அடிப்படை மூலகங்கள் 4லிருந்துமே தோன்றியவை. ஏற்கனவே பார்த்தோமே கிரேக்க தத்துவம், அந்த தத்துவத்துக்கு இணையான தத்துவத்தை மையமாக கொண்டு முஸ்லிம்களும் என்ன செய்யறாங்க, தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பொருட்களின் தோற்றத்துக்கு காரணம் இந்த 4 சொல்லி பார்த்தோமே, நீர், நிலம், வளி, நெருப்புன்னு சொல்லி அந்த கான்செப்ட்லேயே, அந்த அடிப்படையிலேயே முஸ்லிம்களும் என்ன செய்யறாங்க, தங்களுடைய ஆய்வுகளையும் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அரேபிய முஸ்லிம்கள் இந்த கலைக்கு அலிக்சீர், இந்த கலைக்கு அந்த ஜீவ அமுதம், வாழ்நாளை அதிகரிக்கத்தக்க அந்த பதார்த்தத்தை தேடுகின்ற கலைக்கு அலிக்சீர் என்ற பெயரை சூட்டியிருந்தனர். பிறகு அது இலக்சர் அல்லது இலிக்சர் என்றது மாறி இருப்பதை எனக்கு பார்க்கலாம். அரபு மொழியில அலிக்சீர் என்றால் வாழ்க்கை காலத்தை நீட்ட உதவும் பயன்படுத்தப்பட்டது. இந்த அலிக்சீர் கலை பற்றி முஸ்லிம்கள் அறிந்திருந்தார்கள். அலிக்சீர் கலையில முஸ்லிம்களோட பங்களிப்பு இருந்தது என்பது சம்பந்தமாக ஷெர்வுட் டைலர் என்கின்ற ஒரு அறிஞருடைய கூற்றை நாங்க பார்க்கலாம். அதாவது இந்த அலிக்சீர் என்ற விஷயம் சீனாவுல காணப்பட்டது என்றது அவர் ஏற்றுக்கொள்வதோடு இந்த கலைக்கு பெரும் பங்களிப்பு செலுத்தியவர்கள் அல்லது முஸ்லிம்கள் மத்தியிலேயும் இந்த அலிக்சீர் என்ற கலை பிரதான இடத்தை பெற்றிருந்தது என்ற கருத்தை அவரு சொல்லுவதை பார்க்கலாம். அன்னைக்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சீனாவில் இருந்த இரசவாதம் ஆரம்பத்தில் வாழ்நாளை நீடிப்பதுடன் சீனாவில் இருந்த இரசவாதம் ஆரம்பத்தில் வாழ்நாளை நீடிப்பதுடன் தொடர்புடையதாகவே இருந்தது.
வாழ்க்கையை கொஞ்சம் நீங்க வாழ்நாளை நீட்ட வல்ல வாழ்நாளை நீட்ட வல்ல வாழ்நாளை நீட்ட வல்ல எலிக்சர் பற்றிய கருத்து எலிக்சர் பற்றிய கருத்து வாழ்நாளை நீட்ட வல்ல எலிக்சர் பற்றிய கருத்து அரேபியரிடம் இருந்தது என்பதும் அரேபியரிடம் இருந்தது என்பதும் அரேபியரிடம் இருந்தது என்பதும் கிரேக்க மொழி பேசிய அவர்களது முன்னோர்களுக்கு கிரேக்க மொழி பேசிய அவர்களது முன்னோர்களுக்கு இது தெரிந்திருக்கவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கதாகும் என்கிறார். கிரேக்க மொழி பேசிய அவர்களது முன்னோர்களுக்கு இது தெரிந்திருக்கவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கதாகும் என்கிறார். இவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, சீனால இப்படி ஒரு கலை ஒன்று இருந்துச்சு. அதாவது இந்த வாழ்நாளை அதிகரித்துக் கொள்வதற்கான எலிக்சர் பற்றிய ஒரு கலை ஒன்று தான் ஆரம்பத்துல இரசவாதம் அல்லது இரசாயனவியல் என்ற அடிப்படையில் காணப்பட்டது. அரபு முஸ்லிம்கள் வந்ததுக்கு பிறகு அவர்கள் மத்தியிலும் இந்த கலை வளர்ச்சி அடையுது. இந்த கலை வளர்ச்சி அடைகின்ற சந்தர்ப்பத்துல கிரேக்கர்களோ கிரேக்க மொழி பேசி அவருடைய முன்னையவர்களோ இந்த கலையை பற்றி அறிந்திருக்கவில்லை. அப்ப அரேபியர்கள் தான் இந்த கலையை எகிப்தில முதலில் அறிந்திருந்தவர்கள் என்ற விடயத்தை சொல்ல வாரார். இவ்வாறு எகிப்திய இரசவாதத்தோடு தொடர்பை வளர்த்து கொண்ட அரேபிய முஸ்லிம்கள் அந்த துறையில் ஆராய்ச்சிகளும் பரிசோதனைகளும் செய்தனர். எங்களுக்கு ஏற்கனவே நாங்க பார்த்தோம், பல்துறை சார்ந்த அறிவியலுக்கான பங்களிப்புகள் கிடைக்க பெறுது. அதுல குறிப்பாக அரச மட்ட ஆதரவுகள் கிடைக்க பெறுது. அந்த அரச மட்ட ஆதரவோட இஸ்லாமிய ஹிலாஃபத்துக்குள்ள இந்த எகிப்து வருகை தந்தமை அல்லது எகிப்து கொண்டு வரப்பட்டமையானது ரசாயனவியல்ல பங்களிப்புகள்ல அல்லது முஸ்லிம்களுடைய பங்களிப்புகள் அதிகரிப்பதில் தாக்கம் செலுத்துறீங்க. எனவே என்ன செய்யறாங்க, பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகளை அவர்கள் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. கண்டுபிடிப்புகளுக்கு மேலதிகமாக, அதாவது மூலகங்கள் இவ்வாறான ரசாயனவியலோடு சம்பந்தப்பட்ட கண்டுபிடிப்புகளுக்கு மேலதிகமாக இந்த ரசாயனவியல் கண்டுபிடிப்புகளுக்காக வேண்டி ஆய்வு கூடங்கள்ல பயன்படுத்தக்கூடிய பொருட்களையும் இவர்கள் தான் உருவாக்கி இருக்கிறார்கள். நாங்க இன்னைக்கு சயின்ஸ் லேப்ல பயன்படுத்துறோம் இல்லையா, நிறைய ஆய்வு பொருட்கள், டெஸ்ட் டியூப், அந்த நிறைய கப் மாதிரி எல்லாம் இருக்குமே, இதெல்லாம் உருவாக்கியவர்கள் முஸ்லிம்கள் தான் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படும். ரைட். எனவே இந்த ரசாயனவியல் ஆரம்ப காலத்திலிருந்து விஞ்ஞான ரீதியான கருத்துக்களையும் விஞ்ஞான ரீதியான உபகரணங்களையும் கண்டுபிடித்து கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள் என்ற விடயத்தை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அந்த விஷயத்தை தான் இதில் போட்டுக்கிறோம் பாருங்க. ஆரம்பத்தில் எளிய உலோகங்களை தங்கமாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் ஏற்பட்ட முஸ்லிம்களின் இரசாயனத்துறை ஈடுபாடு, நான் பார்த்தோம் இரசவாத கள்ள தேடினாங்கன்னு சொல்லி, அங்கதான் இவருடைய தொடர்பு ஏற்படுது. ரசாயனவியல்ல ஈடுபாடு காட்டுறதுக்கு ஆரம்பிச்சது அந்த இரசவாத கல்லை தேடுறது. அது எங்க வளர்ச்சி அடையுது, எலிக்சர் வரைக்கும் போது வளர்ச்சி அடையுது பார்க்கலாம். ரைட். இப்ப அவருடைய முயற்சிகள் பெரும்பாலும் தவறான பாதையில் செலுத்தப்பட்டவையாக இருந்த பொழுதிலும்
தங்கள் பரிசோதனையின் விளைவாக ரசாயனத்துறைக்கு பல பயனுள்ள தகவல்களை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதுல குறிப்பாக இன்று வரை பயன்படுத்தப்பட்டு வருகின்ற அந்த குழாய்கள், மூடிய புடக்குகை, இப்படியான சில பொருட்கள், இந்த பொருட்களை எல்லாம் கண்டுபிடிச்சது முஸ்லிம்கள் தான். சரியா? சுருக்கமாக எனக்கு எழுதிக்கொள்ளும், ஃபுல்லா தேவையில்லை. ரசாயன ஆய்வுகள் இன்றும் பயன்படுத்தப்பட்டு வரும் சில வகையான பொருட்கள் முஸ்லிம்களால் வடிவமைக்கப்பட்டவை ஆகும். சில வகையான பொருட்கள் முஸ்லிம்களினால் வடிவமைக்கப்பட்டவை ஆகும். அதை மட்டும் எழுதி கொள்ளுங்க, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இன்று நாங்கள் சயின்ஸ் லேப்ல, அதாவது விஞ்ஞான ஆய்வு கூடங்கள்ல பயன்படுத்துகின்ற பெரும்பாலான பொருட்களை அறிமுகப்படுத்தியவர்கள் முஸ்லிம்கள். ஏன்னா இதுக்கு முன்னுக்கு வரைக்கும் விஞ்ஞான ரீதியான தன்மை கொண்டு இந்த இரசாயனவியல் காணப்படவில்லை என்றது நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். பயன்படுத்தப்பட்ட வரும் என்ன சொன்னேன், சில வகையான பொருட்களை முஸ்லிம்களை கண்டுபிடித்தனர். அப்படியா? அதை அப்படி பார்த்து எழுதி கொள்ளுங்க. அடுத்தது, அரேபிய முஸ்லிம்களுக்கு முன்னர் இரசாயனவியல் மைக்கோன்ல இருக்குது போல. Inshallah, mashallah. Mabruk. Knowledge, sir. Oh, sorry. Aram, sir. Oh, sorry, sir. Sir. Right. சரி. அப்ப அரேபிய முஸ்லிம்களுக்கு முன்னர் இரசாயனவியல் ஒரு விஞ்ஞானமாக இருக்கவில்லை. நாங்க ஆரம்பத்திலே பார்த்தோம். கிரேக்கர் சில மூலகங்களை பற்றி அறிந்திருந்த போதிலும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் வந்து நான் நினைக்கிறேன் நீங்க உங்களுக்கு வாசிச்சு கொள்ளேன்னு மாதிரி இருக்கும்போது அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போவோம். முஸ்லிம்களுடைய இரசாயனவியலுக்கான பங்களிப்புகள் பற்றி EJ ஹோம்யார்ட் இந்த ரசாயனவியல் சம்பந்தமான முஸ்லிம்களுடைய பங்களிப்புகள் பற்றி இந்த ஹோம்யார்ட் என்பவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில ஹோம்யார்டுடைய இந்த கருத்தை நாங்க பார்க்கிறோம். இரசாயனத்துறையிலே பரிசோதனைகள் செய்து அவற்றின் மூலம் இரசாயன உண்மைகளை இரசாயனத்துறையிலே பரிசோதனைகள் செய்து அவற்றின் மூலம் இரசாயன உண்மைகளை உறுதிப்படுத்தும் முறை கிரேக்க நாட்டில் அறியப்படாமலேயே இருந்தது. ஆகவே விஞ்ஞானத்தில் பரிசோதனைகள் செய்து
ஆய்வு செய்யும் முறை, பரிசோதனைகள் செய்து ஆய்வு செய்யும் முறை ஆய்வு செய்யும் முறை அக்கால முஸ்லிம் விஞ்ஞானிகளின் சார் என்ன சொல்றீங்க கேக்குது இல்ல? சாரி அக்கால முஸ்லிம் விஞ்ஞானிகளின் மகத்தான சாதனையாகும். அக்கால முஸ்லிம் விஞ்ஞானிகளின் மகத்தான சாதனையாகும். இது ஹோம்யார்டுடைய கருத்தின்படி நாங்க பார்க்குற நேரம் கிரேக்கத்துல அது விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்கின்ற பண்பு காணப்படவில்லை. அதை அறிமுகப்படுத்தியவர்கள் முஸ்லிம்கள் தான் என்ற விஷயத்தை உறுதிப்படுத்துவதுன்னு பார்க்கலாம். அப்ப இந்த அடிப்படையில இதுவரையில் நாங்கள் 2 பிரதான பகுதிகளை பார்த்தோம். ஒன்று, இந்த இரசாயனவியலுடைய தோற்றம் எவ்வாறு நிகழ்ந்தது. 2வது, முஸ்லிம்களுடைய பங்களிப்புகள் இதுல எவ்வாறு அறிமுகமாகியது, எந்தெந்த அடிப்படையில முஸ்லிம்கள் இதுல ஈடுபட்டார்கள் என்பது சம்பந்தமான முஸ்லிம்களின் ஈடுபாடு சம்பந்தமான அறிமுகம் வரைக்கும் நாங்க பார்த்தோம். இதுவரையில பார்த்தது உங்களுக்கு கிளியரா? உங்களுக்கு இதுவரை பார்த்தது? ஓகே, சரி. இப்ப நாங்க அடுத்தது போக போறோம் முஸ்லிம் அறிஞர்களுடைய பங்களிப்புகள். துறை சார்ந்த இந்த இரசாயனவியல் சார்ந்த சில முஸ்லிம் அறிஞருடைய பங்களிப்புகள் நாங்க பார்க்க போறோம். இதுல மிக முக்கியமான ஒரு நபர் தான் ஹாலித் இப்னு யஸீத் என்பவர். ஹாலித் இப்னு யஸீத் என்பவருடைய பங்களிப்புகள் மிக அதிகமாக இல்லாவிட்டாலும் கூட இவருடைய பங்களிப்பு தான் ரசாயனவியலில் முஸ்லிம்களுடைய முதலாக வழங்கப்பட்ட பங்களிப்பாக சொல்லலாம். இதுக்கு பிறகு வரக்கூடியவர்கள் அதனை வளர்த்தி சென்றிருக்கிறார். குறிப்பாக ஜாபிர் இப்னு ஹையானா இருக்கலாம், அபூபக்கர் ராஸியா இருக்கலாம், அதே போன்று இப்னு சீனா, இப்படி நிறைய பேர் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த எல்லா பங்களிப்புகளுக்கும் முதன்மை காரணியாக இருந்த ஒரு நபர் தான் ஹாலித் இப்னு யஸீத். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஹாலித் இப்னு யஸீதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா யாராவது? இஸ்லாமிய வரலாற்றுல சரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க படிச்சிருக்கணும். ஹாலித் இப்னு யஸீத் ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சிருக்கணும். அதாவது உமையா ஹிலாஃபத்தின் ஸ்தாபகர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் யஸீத் இப்னு முஆவியா, யஸீத்னு வெச்சுக்கணும். சரி, யஸீதுடைய மகன் தான் ஹாலித். முஆவியா ரலியல்லாஹுடைய மகன் யஸீத், யஸீதுடைய மகன் ஹாலித். அப்ப ஹாலிதுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் என்ன தொடர்புன்னு சொன்னா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரர் தான் இந்த ஹாலித் இப்னு யஸீத். இந்த ஹாலித் இப்னு யஸீத் சம்பந்தமாக வரலாற்றில் பல கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் அது உண்மையா பொய்யான்றது 2வது விஷயம். ஆனால் உண்மையிலேயே இந்த இரசாயனவியல் துறைக்கு முதன்மையான பங்களிப்பை வழங்கியவராக ஹாலித் இப்னு யஸீத் எனக்கு சொல்லலாம். அவருடைய ஃபுல் நேம் நாங்க பார்க்க நேரம் அபு ஹாஷிம் ஹாலித் இப்னு யஸீத் பின் முஆவியா பின் அபு சுஃபியான் என்பதாகும். அபு சுஃபியான் மகன் முஆவியா, முஆவியுடைய மகன் யஸீத், யஸீதுடைய மகன் அபு ஹாஷிம் ஹாலித் என்பது. குறைஷி குல அறிஞர்கள் ஒருவராக விளங்கிய இவர் குறைஷி குலத்துல உமையா பரம்பரையா. குறைஷி குலத்துல 2 பரம்பரை இருக்குது. உமையாக்கள், ஹாஷிமிக்கள் 2 இருக்குது. இதுல குறைஷி வம்சத்துல உமையா பரம்பரையில வந்த ஒருவர் தான் இந்த ஹாலித் இப்னு யஸீத் என்பவர். இவர் இரசாயனவியல், மருத்துவம், வானியல், தத்துவம் இப்படி போன்ற பல்வேறு விடயங்களில் பங்களிப்பு செய்திருக்கிறார். குறிப்பாக இலக்கிய ரசனை கொண்ட அல்லது அப்படியான கவிதைகள் என்பதை விட
இவருடைய கவிதைகள் இரசாயனவியல் துறை சார்ந்ததாகவும் காணப்பட்டது. ஒரு ரசாயனவியலோடு சம்பந்தமான நிறைய நூல்களையும் எழுதியிருக்கிறார், அதே மாதிரி கவிதைகளையும் எழுதியிருக்கிறார். இப்ப இவருடைய பங்களிப்புகள்ல ஒன்று கூட எங்களுக்கு இடையே கிடைக்க பெறுவதில்லை. இவருடைய நூல்கள் சம்பந்தமாக தகவல்கள் கிடைத்தாலும் அந்த நூல்களின் மூலப்பிரதியோ அல்லது போட்டோ பிரதிகளோ என்னது நகல் பிரதிகளோ கிடைக்க பெறுவதில்லை. ஆனா இவருடைய கவிதையில் ஒரு பகுதி மட்டும் கிடைக்க பெறுது. அந்த கவிதை கூட இந்த ரசாயனவியல் பற்றிய விளக்கங்களை தரக்கூடியதா இருந்திருக்குது. எனவே பல்துறை சார்ந்த அறிஞராக இருந்திருக்கிறார். குறிப்பாக கவிதை துறையில அல்லது ரசாயனவியலை கவிதை வடிவில் வழங்கி வருவதாகவும் எனக்கு இவரை அடையாளப்படுத்தலாம். இவர் இரசவாதம் என்கின்ற காலையை சிரியாவை சேர்ந்த கிரேக்க துருவியான அப்படியே இவர் மருத்துவம், வானியல், ரசாயனவியல் ஆகிய துறைகள் சம்பந்தமாக பல நூல்களை எழுதினார் என்று இப்னு அல் நசீம் என்பவர் குறிப்பிட்டார். இப்னு அல் நசீம் என்பவர் ஒரு வரலாற்று ஆசிரியர். ரைட். இந்த வரலாற்று ஆசிரியருடைய கருத்தின்படி இந்த ஹாலித் இப்னு யஸீத் ரசாயனவியல் சம்பந்தமாக பல்வேறு நூல்களை எழுதியிருக்கிறார். அந்த நூல்கள்ல ஒன்று கூட கிடைக்க பெறாவிட்டாலும் இந்த அல் பெஹரிஸ் என்கின்ற நசீமுடைய அந்த குறிப்பிலிருந்து இவருடைய நூல்களுடைய பெயர்களை எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். நூல்களை கண்டுகொள்ள முடியாவிட்டாலும் 4 பிரதான நூல்கள், அந்த நூல்களுடைய பெயர்களை எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அவையாவன கிதாபுல் ஹராரத், கிதாபுல் ஹராரத், கிதாபுல் ஹராரத். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கம்மா. சார் இத கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எழுத தார. ஓகே சார், ஓகே. ஓ சார், ரைட் பண்ணிட்டது. थैंक यू. நான் ஸ்கிரீன்ல போட்டுக்கிறேன். கிதாபுல் ஹராரத், கிதாபுஸ் ஸஹீஃபத்துல் கபீர், கிதாபுல் ஸஹீஃபத்துல் கபீர், அடுத்தது கிதாபுஸ் ஸஹீஃபத்துஸ் ஸகீர், கிதாபுஸ் ஸஹீஃபத்துஸ் ஸகீர், கிதாபுஸ் ஸஹீஃபத்துஸ் ஸகீர் ஆகிய நூல்களோடு இவரது 4வது நூல் தனது மகனுக்கு இரசவாத கலை பற்றி கூறிய அறிவுரைகளை உள்ளடக்கியதாகும்.
இது வந்து இவருடைய பிரதான பங்களிப்புகள். இதுக்கு மேலதிகமாக இவர் கவிதைகளையும் எழுதியிருக்கிறார். கவிதை புனைவதிலும் சிறப்பாக இருந்திருக்கிறான்றதை நாங்கள் பார்த்தோம். எனவே இவருடைய நூல்கள் அனைத்தும் அழிந்து விட்டிருக்கின்றது என்றது நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இருந்தாலும் இவருடைய கவிதையின் ஒரு பகுதி கிடைக்கப் பெறுகின்றது. ரசாயனவியலுடைய பிரதான பங்களிப்புகள் அந்த கவிதையில காணப்போதே பார்க்கலாம். அதாவது இவர் இரசவாத கல், நாங்க பார்த்தோம் எளிய உலோகங்களை தங்கமாக மாற்றக்கூடிய இல்லையா, அந்த இரசவாத கல் பற்றிய விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த கவிதையில சில குறிப்புகளை விட்டு சென்றிருக்கிறார். இது இந்த விடயத்தை நாங்க பார்க்க நேரம் ஹாலித் இப்னு யஸீத் என்பவர் ரசாயனவியலுக்கான பெரும் பங்காற்றிய ஒரு அறிமுக பங்காற்றிய ஒரு நபராக எனக்கு சொல்லலாம். அடுத்தது ரசாயனவியல்ல மிக முக்கியமான ஒரு நபர் தான் ஜாபிர் இப்னு ஹையான் என்பவர். மிக முக்கியமான ஒரு நபர் ஜாபிர் இப்னு ஹையான். ஹையான் என்பவருடைய வாப்பா, ஜாபிர் என்பதுதான் இவருடைய ஃபுல் நேம். மேற்கு அறிஞர்களால் அல் ஜபர் என்று அழைக்கப்படுகின்றார். எப்படி அவிசனா என்றும் ரேசஸ் என்றும் அவிரோஸ் என்றும் அழைக்கப்படுகின்றார்களோ அதே போன்று அல் ஜபர் என்று ஒருவர் அழைக்கப்படுறார். அவர் யாருன்னு சொன்னா இந்த ஜாபிர் இப்னு ஹையான். இந்த ஜாபிர் இப்னு ஹையானை பொறுத்தவரையில இவர் வந்து என்னது 8ஆம் நூற்றாண்டு காலப்பகுதிகளில் வாழ்ந்தொருவர். கிபி 8ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் வாழ்ந்தொருவர். கூஃபால தன்னுடைய வாழ்க்கையை கழித்தொருவர். இவர் எப்படி கூஃபாவுக்கு போனார் என்று பார்க்கிற நேரம் இவருடைய தந்தை, அதாவது ஹையான், சரி பிறகு நான் வந்திருப்பேன் ஆயிற்றும் அந்த விஷயத்தை நான் பிறகு தந்திருக்கிறேன். ஜாபிர் இப்னு ஹையானை பொறுத்தவரையில 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மிக முக்கியமான நபர். கூஃபாவிலே தன்னுடைய அறிவியல் பங்களிப்புகளை வழங்கிய ஒரு நபராக சொல்லலாம். அப்ப சின்ன வயசுல இருந்தே கல்வியில் ஆர்வம் கொண்டிருந்த இவர் ஹர்பி அல் ஹிமாரி என்பவரிடம் குர்ஆனையும் ஆரம்ப கணிதத்தையும் கற்றுக்கொண்டார். பிறகு இமாம் ஜாஃபர் அல் சாதிக்கை பொறுத்தவரையில ஷியாக்களின் 5வது இமாம் நினைக்கிறேன், 5வது அல்லது 6வது இமாம், மிகச்சிறந்த அறிஞர். சரி, அப்ப இந்த ஜாஃபர் சாதிக்கிடம் இவர் என்ன செய்யறார், மார்க்கம் சார்ந்த அறிவியலையும் ரசவாதத்தையும் அவர் கற்றுக்கொள்றார். பிறகு இவர் வியாபாரத்தில் ஈடுபடுவதோடு இரசாயனவியலையும் பங்களிப்பு செய்தார். இந்த வியாபாரம் எந்த வியாபாரம் சொன்னா மருந்து விற்பனை செய்கின்ற ஒரு வியாபாரத்தில் ஈடுபடுகின்றார். எனவே அந்த வியாபாரத்தில் இருந்து கொண்டே மருந்து தயாரிக்கின்ற வழிமுறைகளை அவர் கற்றுக்கொள்றார். அந்த வழிமுறை இவருடைய ரசாயனவியல் பங்களிப்பாக வெளிவருவதை பார்க்கலாம். அளவையியலை பொறுத்தவரையில் அரிஸ்டோட்டில் எப்படி அதன் ஸ்தாபகராக விளங்குகின்றார்களோ, அளவையில் சொன்னா லாஜிக், சரி, அதை பொறுத்தவரையில் எப்படி ஸ்தாபகர் ஆரம்பகர்த்தா அரிஸ்டோட்டிலோ, அதே போல இரசாயனவியல் அல்கெமியை பொறுத்தவரையில இந்த ஜாபிர் இப்னு ஹையான் தான் அதன் முன்னோடி என்று மேற்கு அறிஞர்களால் புகழப்படக்கூடிய அளவுக்கும் இவருடைய பங்களிப்புகள் இருக்குது. அது எங்கட பாஷையில சொன்னா அளவையியலுக்கு அரிஸ்டோட்டிலை போல இரசாயனவியலுக்கு ஜாபிர் இப்னு ஹையான் என்று கூறப்படுகின்ற அளவுக்கும் அவருடைய பங்களிப்புகள் இதுல மிக உச்ச நிலையில காணப்பட்டிருப்பதை எனக்கு பார்க்கலாம். இப்ப திறமை வாய்ந்த மருத்துவராகவும் திகழ்ந்தவரை பர்மக்கி குடும்பத்தினர் அப்பாசிய ஹலீஃபா மாமூனுக்கு அறிமுகம் செய்து வைத்தனர். இந்த அறிமுகத்தை தொடர்ந்து சில ஆண்டுகள் இவர் ஹலீஃபா ஹாரூனின் அரசவையில் பணிபுரிந்தார். பர்மக்கேரின் வீழ்ச்சியின் பின்னர் கூஃபாவுக்கு சென்று அங்கே தமது மரணம் வரை இருந்திருக்கிறார். இந்த இடத்துல நான் சொல்ல வந்த விஷயம் என்று சொன்னா, ஜாபிர் இப்னு ஹையான் இவருடைய பிறப்பு எப்படி நடக்கும்னு சொன்னா, உமையாக்கள் அப்பாசியர்களுக்கு எதிராக முயற்சி நடக்குது இல்லையா, ஆட்சியை வீழ்ச்சி அடை செய்யணும்னு சொல்லி, இந்த காலத்துல ஹையான், ஜாபிர் இப்னு ஹையானுடைய வாப்பா ஹையான் என்ன செய்யறான்னு சொன்னா, தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தாரை அழைத்து கொண்டு கூஃபாவிலிருந்து வெளியேறி போறாரு, அப்பாசியாக்களுக்கு உதவி அனுசரணை வழங்குறதுக்காக வேண்டி.
போற இடத்துல இவரோட தந்தை இவர் போற அந்த குடும்பத்தினர்கள் இடையில வழிமறைக்கப்பட்டு ஜாபிர் இப்னு ஹையானுடைய தந்தை ஹையான் சிறை செய்யப்பட்ட கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார். அந்த கொலை செய்யப்பட்டு ஒரு சில நாட்கள்ல ஜாபிர் இப்னு ஹையானும் பிறக்கிறார். அப்ப பிறந்ததோடைய தன்னுடைய தந்தையை இழந்தாலும் சிறுவயதிலிருந்தே கல்வியில ஆர்வம் காட்டி இறுதி காலத்துல ரசாயனவியலுடைய என்கின்ற அளவுக்கு தன்னுடைய பெயரை பதித்தொருவராக இருந்திருக்கிறார் விஷயத்தை நாங்க பார்த்தோம். கிரேக்க தத்துவத்தில் ஆர்வமும் அக்கறையும் கொண்டிருந்த இவர் அரிஸ்டோட்டலின் கருத்துக்களோடு மிகவும் அறிமுகமானவராக இருந்தார். அரிஸ்டோட்டல் சொன்னார் இல்லையா, கிரேக்க தத்துவ ஞானிகள் நிலம், நீர், வழி, நெருப்பு, அந்த கருத்தை இவரும் தன்னுடைய கருத்தாக கொண்டு ஏற்றுக்கொண்டு அதை பரிசோதனை செய்திருப்பதற்கு பார்க்கலாம். அதே போல இவர் தமது பரிசோதனையின் மூலம் இந்த கொள்கைக்கு நான் எனக்கு எழுத தரேன் இல்லையா, சிறுவயதிலேயே கல்வியில் பெருவிருப்பம் கொண்டிருந்த இவர் ஹர்பி அல் ஹிம்மாரி என்பவரிடம் குர்ஆனையும் ஆரம்ப கணிதத்தையும் கற்றார். ஹர்பி அல் ஹிம்மாரி என்பவரிடம் குர்ஆனையும் ஆரம்ப கணிதத்தையும் கற்றார். பின்னர் இமாம் ஜாஃபர் சாதிக்கிடம் மார்க்கம் சார்ந்த கலைகளையும் இரசவாதத்தையும் பயின்றார். இமாம் ஜாஃபர் சாதிக்கிடம் மார்க்க கலைகளையும் இரசவாதத்தையும் பயின்றார். அப்ப அந்த விஷயம் முடியுது. அதுக்கு பிறகு அரிஸ்டோட்டில் எப்படி அளவியலுக்கோ அதே மாதிரி அல்கெமி என்றதுக்கு இரசவாதத்துக்கு ஜாபிர் என்ற அளவுக்கு அவர் வளர்ச்சி அடைகின்றார். இப்ப அறிஞர் சிங்கர் என்பவர் கூறுவது போல அந்த லாஸ்ட் பிளாங்க் எழுதி கொண்டா இந்த இடத்துக்கு கூறுவது போல அரேபிய இரசாயனத்தின் தந்தை இரசாயனத்தின் தந்தை இந்த இடத்துல அரேபிய இரசாயனத்தின் தந்தை ஃபாதர் ஆஃப் முஸ்லிமி அரேபிய இரசாயனத்தின் தந்தை father of Muslim alchemy. Father of அப்ப அடுத்ததாக அவர் ஃபாதர் ஆஃப் முஸ்லிம் அல்கெமி. அப்ப இவர் என்ன செய்யறார், கிரேக்க தத்துவ ஞானிகளுடைய கருத்துக்களை தன்னுடைய கருத்தாக கொண்டு இவர் தன்னுடைய ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த கருத்துக்களுக்கு மேலதிகமாக சில கருத்துக்களையும் புதிய பல கருத்துக்களையும் அவர் சேர்த்திருக்கிறார். அந்த அடிப்படையில அவரால் புதிதாக சேர்க்கப்பட்ட ஒரு கருத்து தான் எல்லா உலோகங்களும்
இரசத்தை ஒத்த உருகக்கூடிய ஒரு பகுதியாலும் கந்தகத்தின் எரியக்கூடிய மற்றும் ஒரு பகுதியாலும் உண்டாகும் சேர்வையே. இது இவருடைய கருத்து. இரசத்தை ஒத்த உருகக்கூடிய பகுதியும் கந்தகத்தின் எரியக்கூடிய பகுதியினாலும் உருவாக்கப்பட்டதுதான் எல்லா உலோகங்களும் என்று சொல்லி இவர் தன்னுடைய கருத்தை சொல்றார். இப்ப கந்தகம் சொன்னா சல்பர், ரைட்? அதனுடைய பகுதியை கொண்டதுதான் உலோகங்கள் சொல்லி தன்னுடைய புதிய கருத்தை சொல்லியிருப்பதை பார்க்கலாம். இவருடைய இந்த கருத்துக்கள் சம்பந்தமாக ஜாபிர் இப்னு ஹையானுடைய அந்த பங்களிப்புகள் சம்பந்தமாக நாங்க ஏற்கனவே பார்த்த அந்த ப்ரொஃபசர் இஜே ஹோம்யார்ட் அவருடைய கருத்துக்கள் நாங்க ஞாபகப்படுத்தி கொள்ளும். உங்களுக்கு எழுதுறது கஷ்டமா? கூடுதல் எழுத தாரனா? ஓகே. இஜே ஹோம்யார்ட் உடைய கருத்து நாங்க பார்க்கிற நேரம் இவரது இக்கந்தக இரச கோட்பாடு எந்த கந்தகம்? மேல பார்த்தோமே, இரசத்தை ஒத்த உருகக்கூடிய கந்தகத்தின் எரியக்கூடிய இதுதான் கந்தக ரச கோட்பாடுன்னு சொல்றோம். இவரது இந்த கந்தக இரச கோட்பாடு அந்த கந்தக இரசன்ற நேரம் ஒரு டேஷ் ஒன்று போட்டுக்கோங்களா, கந்தக டேஷ் இரச கோட்பாடு பண்டைய அறிஞர்கள் அறியாதிருந்த ஒன்றாகும். பண்டைய அறிஞர்கள் அறியாதிருந்த ஒன்றாகும். மேலும் மேலும் தங்கம் ஒரு வகை செங்கந்தகத்தோடு சேர்ந்த ஒரு தூய இரசம் என்றும் தூய்மையான இரசம் என்றும் அலிஸ்லாம் தூய இரசம் என்றும் வெள்ளியும் இவ்வாறான ஓர் உலோகமாயினும் அதன் கந்தகம் வெண்மையானது என்றும் தங்கம் ஒரு வகை செங்கந்தகத்தோடு சேர்ந்த ஒரு தூய இரசம் என்றும் வெள்ளியும் இவ்வாறான ஓர் உலோகமாயினும்
வெள்ளியும் இவ்வாறான ஓர் உலோகமாயினும் அதன் கந்தகம் வெண்மையானது என்றும் இவ்வியல்பு காரணமாக அவற்றின் மாறுகை டிரான்ஸ்மியூட்டேஷன் வருது. டிரான்ஸ்மியூட்டேஷன் மாறுகை அல்லது ஒன்றை இன்னொன்றாக மாற்றுதல் இலகுவானதும் இயலக்கூடியதும் ஆகும் என்கிறார். இலகுவானதும் இயலக்கூடியதும் ஆகும் என்கிறார். சார் அவற்றின் மாறுகைக்கு போறோம். இவர் வந்து சொல்ல வர விஷயம் என்ன சொன்னா, இந்த ஜாபிர் இப்னு ஹை அவற்றின் மாறுகை டிரான்ஸ்மியூட்டேஷன் போட்டு மாற்றுதல், ஒன்றை இன்னொன்றாக மாற்றுதல், இலகுவானதும் இயலக்கூடியதும் ஆகும். இவர் சொல்ற வர விஷயம் என்ன சொன்னா, இந்த கந்தக இரச கோட்பாட்டை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வர்றது எப்படின்னு சொன்னா, இந்த கந்தகம் தான் எல்லா உலோகங்கள்லையும் உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், கந்தகமும் ரசமும் தான் உள்ளடங்கி இருக்குது என்ற விடயத்தை இவர் உறுதிப்படுத்துறார். அதாவது தங்கமும் எப்படி கந்தகமும் இரசமும் சேர்ந்த ஒரு பகுதி, அதுல இருக்கக்கூடிய கந்தகம் சல்பர் செந்நிறத்துல காணப்படுது, எனவே அது தங்கமாக காட்சியளிக்குது. வெள்ளிலையும் இதே தங்கமும் இதே இரசமும் தான் இருக்குது, ஆனா அங்க இருக்கக்கூடிய கந்தகம் வெண்மை நிறத்துல இருக்கிறதால வெள்ளி வெண்மை நிறத்துல இருக்குது. இப்ப இந்த விடயத்தை இஜே ஹோமியாட் என்பவரும் நிறுவியிருப்பதை பார்க்கலாம். எனவே இந்த ஜாபிர் இப்னு ஹையானுடைய பங்களிப்புகள் கிரேக்க தத்துவ ஞானிகளுடைய அனுபவ கருத்துக்களில் இருந்து மாறி புதிய பல கருத்துக்களை ஆய்வுபூர்வமான பல கருத்துக்களை இவருடைய கண்டுபிடிப்புகளினூடாக முன் வச்சிருப்பதை எனக்கு பார்க்கலாம். எனவே இந்த அடிப்படையில் ஜாபிர் இப்னு ஹையானுடைய அந்த பங்களிப்புகள் மிக முக்கியமானது. அதோட இன்னும் நிறைய பங்களிப்புகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக வரக்கூடிய அடுத்தடுத்த வகுப்புகள்ல ஜாபிர் இப்னு ஹையான் ராசி அவருடைய பங்களிப்புகள் நாங்க பார்ப்போம். அடுத்த கிழமை வார நேரம், அடுத்த கிளாஸுக்கு வார நேரம் இந்த விஷயங்களை மார்க் பண்ணி வாசிச்சு கொண்டு வாங்க. ரசாயனவியலோட உள்ள விஷயங்கள் நீங்கள் மேலதிகமாக இருந்தால் வாசிச்சு கொண்டு வாங்க. இந்த பிளாங்க்ஸை ஃபில் பண்ணி கொண்டு அடுத்த தலைப்புல நாங்கள் புதிய ஒரு டாபிக் கணிதவியல் அல்லது ஏதோ ஒரு புதிய ஒரு தலைப்புக்கு நாங்கள் போகலாம். அப்போ இதுவரையில படித்தது உங்களுக்கு கிளியராக விளங்கிச்சா அல்லது ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இப்போ கேட்கலாம். இந்த பாடம் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் புதிய ஒரு விஷயமா இருக்கும். இதுக்கு முன்னால நாங்கள் மருத்துவம் புவியியல் அதெல்லாம் பரிச்சயமானதாக இருந்திருக்கும்.
ரசாயனவியல் நான் நினைக்கிறேன் புதியதொரு பகுதியாக இருந்திருக்கும் உண்டு அப்படி நான் நினைக்கிறேன். விளங்கிச்சாங்க உங்களுக்கு? கிளியரா? ஓ சார் எனக்கு விளங்குச்சு. எஸ் சார் கிளியர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம் உங்களுக்கு. ஒரு 10 நிமிஷம் ஒரு டைம். No any doubts? Right. Okay, நீங்க next week கிளாஸுக்கு ஜாயின் ஆகிற நேரம் கட்டாயம் இந்த டியூட்டை ஃபுல்லா ரீட் பண்ணி கொண்டே வாங்க. பிளாங்க்ஸை விட்டுட்டு மற்ற எல்லாம் ரீட் பண்ணி கொண்டே வாங்க. ஜஸ்ட் ஒரு 2 ரீடிங் சரி, நார்மலா 2 ரீடிங் சரி வாசிச்சு கொண்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு விளங்கும் இன்ஷா அல்லாஹ். இதில் நிறைய அந்த மூலகங்களோடு தொடர்பான சொற்பிரயோகங்கள் வர்றதால அந்த மூலகங்கள் சம்பந்தமான விளக்கங்களையும் எடுத்துக்கொண்டு வந்தா டிஸ்கஷன்ல சில நேரம் சயின்ஸ்ல நல்ல எக்ஸ்பர்ட்டானவர்கள் இருப்பீங்க. இப்போ நான் இங்கே நைட்ரேட் ஆக்சைடு போட்டுகிறேன், சல்ஃபூரிக் ஆக்சைடு போட்டுகிறேன். அந்த விடயங்கள் வார நேரம் அந்த விடயங்களை சயின்ஸ்ல எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் நீங்கள் மற்றவங்களுக்கும் டிஸ்கஷன்ல எங்களுக்கு கலந்துரையாடி கொள்ளலாம். ரைட். இப்போ அது எனவே இந்த டியூட்டை ஃபுல்லாக ரீட் பண்ணி கொண்டு வாங்க. வேறு அதிகமான தகவல் இருந்தாலும் எடுத்துக்கொண்டு வாங்க. நாங்கள் அடுத்த கிளாஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணுவோம். ரைட்டா? ஜுல்ஃபா ஏதாவது சொல்ல வரீங்களா? சார் ஸ்மால் டவுட். பட் சப்ஜெக்ட் இல்ல அந்த நான் நோட்ஸ் எல்லாம் பாத்திக்கிறேன் சார். என்னண்டா எனக்கு வந்து ஆர்ட் சப்ஜெக்ட் தெரியும், நான் பயோ செஞ்சேன்றதால இப்ப நீங்க இந்த நோட்ஸ் வந்து சொல்லுங்க. ஓ என்னடா சார் நோட்ஸ் வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணின மாதிரி இருக்காதா சார்? இப்ப நாங்க ரைட் பண்ணித்தானா இது செய்யணும்? இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் தானேம்மா. ஃபுல் நோட் கொடுக்கிறது இன்ஸ்டிடியூட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு அப்பாற்பட்டது. ஆரம்பத்துல இந்த கிளாஸ் நாங்க டிஸ்கஸ் பண்ணது பிரசன்டேஷன் மெத்தட்ல போறது, நோட்ஸ் இல்லாம. இப்ப யூனிவர்சிட்டியில இன்டர்வியூ நடக்குது, பிரசன்டேஷன் பண்ணி போடுறது. அப்படி ஐடியா பண்ணத்தோட தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொன்னாங்க இல்ல நோட்ஸ் தந்து செய்யணும். இதுல 2 விஷயம். ஃபுல்லா நோட்டை மட்டும் தந்துன்னு வைங்கள, ஃபுல் நோட்டை தர இல்லாம இல்லை. தந்துன்னு சொன்னா ஒன்று நீங்க பேமெண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு உங்களோட டைம் எல்லாம் செலவழிச்சு நீங்க கிளாஸுக்கு வாரீங்க. சப்போஸ் உங்கள் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் அதை ஷேர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா நீங்க காசு கட்டி படிக்கிறீங்க, அவங்க காசு கட்டாம படிச்சு உங்களை விட முன்னுக்கு போயிடுவாங்க. ஸோ அது ஒரு அநியாயம் நடக்குது இல்லையா? அசாதாரணம். அது ஒரு விஷயம். 2வது ஃபுல்லா நோட்டை நான் தந்துன்னு சொன்னா நான் மட்டுமே தான் பேசணும். ஒன் சைட் நான் மட்டுமே பேசிக்கொண்டே இருக்கணும். நீங்க நாங்க வீடியோ ஆன் பண்றது இருக்கிறீங்களா இல்லையா, நான் தனியா உட்காந்து புலம்பிட்டே. அதுக்கு ஒரு 2 வே ஒரு கம்யூனிகேஷன்றதுக்காக தான் இப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து. இது இன்ஸ்டிடியூட் ஒரு ரூல்ஸ். ஓகே சார். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது அதான் எனக்கு ஒரு ஸ்மால் டவுட்ஸ். இதுக்கு முன்னாடி உள்ள கிளாसेस நோட்ஸ் எல்லாம் என்ன செய்றீங்க? நோட்ஸ் நான் எல்லாம் பிரிண்ட் எடுத்தேன். என்னடா சார் இது வந்து என் ஹஸ்பண்டுக்காக தான் படிக்கிறேன், நான் டீச்சர். அப்ப என்னடா நோட்ஸ் எல்லாம் பிரிண்ட் எடுத்திக்குது சார். அப்ப நோட்ஸ் அவங்களோட வீடியோ எல்லாம் பார்த்தேன். நல்லா கொண்டு போறீங்க நீங்க, நல்லா இருக்குது, புரியுற மாதிரி இருக்கலாம். ஆனா நோட்ஸ் ஃபில் பண்ணணும் அதுதான். இட்ஸ் ஓகே சார், நான் பிரச்சனை இல்ல. நான் ஒரு அவங்களுக்கு அந்த எல்லா நோட்ஸையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும். அது கிளாஸ் கண்டினியூ ஆக போகல அவங்களுக்கு ஸ்டார்டிங் நோட்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும். அதுக்கு போல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கும். நோட்ஸ் எழுதாம நாங்க செஞ்சோம்னா எங்களுக்கு போர் ஆயிடும் மாதிரி இருக்கும். போரிங் ஆயிருக்கும் கட்டாயம். அது உண்மையிலே அதனாலதான் இப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தது. உங்களோட டிஸ்கஸ் பண்ணி தானே இப்படி ஒரு சிஸ்டம் நாங்க கொண்டு வந்தோம். உங்களுக்கும் போரிங் இல்லாம எங்களுக்கும் போரிங் இல்லாம இருக்கிறதுக்கு. வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கிறா? நாங்க இந்த கிளாஸ் முடிச்சு கொண்டோம். இணைந்திருந்த அனைவருக்கும்
மீண்டும் ஒரு முறை ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம்.